நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், உன் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், உன் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே என் அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. கடந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களை கண்மணி போல் எங்களை பாதுகாத்து தகப்பனே உடைய சிறர்களால் எங்களை மூடின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி, கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதிசயம் ஆனவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆலோசனை கர்த்தரே, நித்திய பிதாவே நன்றி உள்ளத்தோடு உமை துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிற ராஜா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. அப்படியே நம்ம ஜெபங்களுக்கு கடந்து செல்வோம், விண்ணப்பங்களுக்கு கடந்து செல்வோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ராஜா. நன்றி நன்றி தகப்பனே. சங்கீத வாசிக்கு மகனையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, என் தேவன் தாமே ஆளுக செய்யுங்க ராஜா. சங்கீத வாசிக்கும் போது தகப்பனே அப்பா எல்லோரும் ஆண்டவரே அப்பா ஒரு மனதோடு வாசிக்க என் தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிற ராஜா. உணர்ந்து தகப்பனே அப்பா ஆவியில் நிரம்பி உணர்ந்து ஆண்டவரே வாசிக்க ஆண்டவரே என் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிற ராஜா. சங்கீத வாசிக்கும் மகனை பொறுப்படுங்க ராஜா. அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே, எந்த ஒரு தடைகள் இல்லாதபடி தகப்பனே அப்பா சங்கீத வாசிக்க என் தேவன் கிருபை செய்யுங்க ராஜா. ஆராதனை செய்யும் மகனையும் கரத்தில் ஒப்பு கொண்டுகிறோம் தகப்பனே, என் தேவன் தாமே பொறுப்படுங்க ஆளுக செய்யுங்க ராஜா. அப்பா ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள என் தேவன் கிருபை செய்யறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. மகனை ஆசீர்வதிங்க அப்பா. மகனை மூடி நீங்கள் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிற ராஜா. ஆராதனையில் ஆண்டவர் நீங்கள் பிரியப்படுகிற தேவன் தகப்பனே, அபிஷேகத்தோடு வழிநடத்துங்க ராஜா. இந்த இடம் முழுவதும் ஆண்டவர் என்னுடைய பிரசனத்தினால நிரப்பும்படியாக ஜெபிக்கிற ராஜா. ஒருவர் இருவர் மூவர் இடத்தில் நான் வாசம் செய்வேன் என்று சொன்னேன் தகப்பனே. எங்களோடு நீர் வாசம் செய்து ராஜா ஆண்டவரே அப்பா. ஆராதனையில் ஆண்டவரே அப்பா புத்தி உள்ள ஆராதனையாக செய்ய என் தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். மகனையும் கரத்தில் ஒப்பு கொட்டுகிறேன் தகப்பனே, ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே அப்பா உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா வார்த்தை பகுதிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தை பகுதி ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவர் வார்த்தை கொடுக்கும் ஆண்டவரே. தாசனையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. அவர் மூடி நீங்கள் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிற ராஜா. உம்முடைய வார்த்தை கருக்குள்ள பட்டயமா இருக்கிறதுக்காக ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ஆவியானவரே அப்பா நீதியோடும் ஆண்டவரே அப்பா 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 அது ஆண்டவர் வார்த்தையை தகப்பனே அப்படியே ஆமென் என்று உட்கொள்ள என் தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிற ராஜா. இது எனக்கு என்று ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே அப்பா உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக காணப்பட என் தேவன் கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா டெலிவிஷன் மூலியமாக பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே என் தேவன் ஆசீர்வதிங்க ராஜா. வார்த்தை கேட்டு அப்பா
அதன்படி ஆண்டவரை வாழ கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க தகப்பனே. வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொண்டுக்கிறேன் தகப்பனே. வாலிப பிள்ளைகள் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த உலக ஆசைகள் இச்சையிலிருந்து ஆண்டவரை பிள்ளைகள் விழாதபடி தகப்பனே பரிசுத்தத்தை காத்து கொண்டு தேவன் பார்க்கிறார் என்று உணர்வோடு தகப்பனே அப்பா பிறர் பிள்ளைகளை பார்த்து அதன்படி வாழாதபடி ராஜா ஆண்டவரை பரிசுத்தத்துக்குள்ளே வாழ ஆண்டவரை கிருபை செய்யுங்க ராஜா. முதலாவது உமக்கு பயப்படுற பயத்தை ஆண்டவரை பிள்ளைகள் உள்ளத்தில் ஊற்றும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. தாய் தகப்பனி கீழ்ப்படிந்து ராஜா, தாய் தகப்பனி ஆண்டவர் ஏற்படுத்த கொடுக்கிற வாழ்க்கையை தகப்பனி பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள என் தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறார் ராஜா. உலகத்தின் மாயமான காரியங்கள் ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு. ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் ஆசீர்வதிங்க அப்பா. பிள்ளைகள் போரிகள் வருகிற உங்களுடைய சமூகம் முன் செலுட்டும் ஆண்டவரே. உங்களுடைய தூதர்களுக்கு ஆண்டவரை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரை நீர் கண்டித்து உணர்த்துற தேவனா இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துங்க ஐயா. நன்றி ராஜா, நன்றி நன்றி தகப்பனே அப்பா. சிறு பிள்ளைகளை வழி நடத்தும் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. டீச்சர்மார்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து தகப்பனே பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா இந்த வழியில் நடத்த வேண்டும் என்று ஆண்டவரை பிள்ளைகளுக்கு வார்த்தை மூலியமாக ராஜா ஆண்டவர் கற்றுக் கொடுக்க ஆண்டவர் என் தேவன் ஆண்டவரை பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. டீச்சர்மார்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வதிங்க தகப்பனே. ஏசப்பா மக்கள் நன்றி செலுத்திங்க ஐயா. திருவிந்த பகுதியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஒருவரும் ஆண்டவரே அப்பா திருவிந்து தகப்பனே அபாத்திரமாக எடுத்து கொள்ளாதபடி தகப்பனே அப்பா பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு ராஜா இரக்கம் பெற என் தேவன் கிருபை செய்ய ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவர் உண்மையோடு ஆண்டவரே அப்பா உண்மை உட்கொள்ள என் தேவனுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. நமக்கு நன்றி செலுத்திங்க ஐயா. காணிக்க பகுதிக்காக வருகிறோம் ஆண்டவரே. காணிக்க பகுதி ஆசீர்வதிங்க தகப்பனே. கொடுக்கிற கரங்களை என் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. பாதுகாத்துக்கொள்ளுங்க ராஜா. அவங்க இன்னும் தேவைகளை அறிகிற தேவனா இருக்கிற ராஜா. கொடுக்க முடியாத பிள்ளைகளை என் தேவன் ஆண்டவரே அப்பா கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே இயேசு ராஜாவை வேலை வாய்ப்புகளை கொடுத்து விசாவை கட்டளிட்டு ஆண்டவரே நீங்க ஆண்டவர் அதிகாரி கண்களில் இரக்கம் தயவு கிடைக்க என் தேவன் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிற மாட்டேன். வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுக்க முடியாது ஜெபிக்கிற ராஜா. கண்ணீரோடு இருக்கிற கண்ணீர் யாவும் துடைக்கப்பட முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பன். ஏசப்பா உமக்கு நன்றி நன்றி ராஜா. நன்றி தகப்பனே அப்பா. ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு சொல்லியிருக்கிறீர் தகப்பனே அப்பா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்திக்கணும் ஐயா. நன்றி தகப்பனே அப்பா. பராபாஸ்டுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பராபாஸ்ட் ஆசீர்வதிங்க நீர் தந்த ஆண்டவரே அப்பா. ஆவியானவரே தகப்பனே அப்பா. நல்ல போதருக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கணும் ஐயா. ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. அவர் தகப்பனே அப்பா நல்ல சுக பல நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஏசப்பா ஆண்டவர் இலங்கை தேசத்துக்கு போகும்போது தகப்பனே உங்களுடைய சமூக முன்சத்துக்காக உமக்கு நன்றி ராஜா அப்பா. அவர் சுகபலத்தோடு அப்பா அந்த இடத்துக்கு போனார். மீண்டும் ஆண்டவர் அப்பா அவர் திரும்பி வரும்போது சுகபலத்தோடு அழைத்து அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் குடும்பத்தை கனப்படுத்துவேன் என்று சொன்னேன் தகப்பனே. அந்த குடும்பத்தை கனப்படுத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. எல்லா தேவைகளும் சந்திங்க சப்பா அப்பா. உமக்கு நன்றி ராஜா. மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. டான் பாஸ்டுக்காக வருகிறோம் ஆண்டவர். டான் பாஸ்ட் ஆசீர்வதிங்க ராஜா அப்பா. அவர் ஊழியத்தை ஆசீர்வதிங்க. அவருக்கு நல்ல சுக பல நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. மனிதரோ முகத்தை பார்க்க ஆனால் தேவனே நீ உள்ளாடு இருதயத்தை அறிகிற தேவனா இருக்கிறீர் ராஜா அப்பா. மனைவி ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா. மீண்டும் ஆண்டவர் அப்பா சபையில் காண கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். நல்ல சுக பல நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. விதமாக தகப்பனே இயேசு ராஜாவை அப்பா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட ஆண்டவர் உலகம் எங்கும் மிக்க சபைகள் ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா. ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிங்க ராஜா. உண்மையோடு உத்தமத்தோடு ஆண்டவரே ஊழியங்களை செய்ய தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ராஜா. மாயமான ஊழியங்கள் வேண்டாம் ஆண்டவரே அப்பா. உமக்கு உகந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவரே அப்பா. சாட்சி உள்ள ஊழியக்காரர்களாக இருக்க கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. நன்றி தகப்பனே அப்பா. இஸ்ரேல் தேசத்துக்காகவும் இலங்கை தேசத்துக்காக பிரான்ஸ் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவர் எல்லா தேசங்களில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே அப்பா. ஆவியானவரே அப்பா எந்த பாவத்தில் விழாதபடி தகப்பனே அப்பா நீங்க ஆண்டவர் அவர்களை ஆண்டவரே அப்பா நீர் அழைத்து வரும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே.
பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை நீ மீட்டெடுக்கும்படியா ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே அப்பா அப்படி சேப்புறதுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கல்லோ மண்ணோ வணங்கி கொண்டிருக்கிற ஜனங்களை ஆண்டவரே அப்பா பிசாசு பிடியிலும் ஆண்டவரே கட்டப்பட்ட மனிதர்களும் ஆண்டவர் ஏசப்பா அப்பா வியாதிஸ்தர்களும் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே தொட்டு சுகமாக்க வல்லவராக இருக்கிறீர் ராஜா. அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஆவியானவரே நீர் ஆண்டவரை அழைத்து வந்து தகப்பனே ஒவ்வொரு சபைகளும் ஆண்டவரே அப்பா நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க ராஜா. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்திக்கணும் ஐயா. நன்றி நன்றி. ஜெபத்தை கேட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பாய்க்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆமென். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம், பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், தேவன் அருளிய சொல்லி முடியா இவருக்கு ஸ்தோத்திரம், நீர் செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, தேவன் அருளிய சொல்லி முடியா இவருக்கு ஸ்தோத்திரம், நீர் செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, எண்ணி முடியா அதிசயங்கள் செய்பவரே ஸ்தோத்திரமே, எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே ஸ்தோத்திரமே, பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம், பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம்.
சூற்றினீரே இரக்கத்திலோ கிருபையிலோ அனுதினமும் மூடி சூற்றினீரே பிதாவே நன்றி சொல்கிறோம் இயேசுவே நன்றி சொல்கிறோம் பிதாவே நன்றி சொல்கிறோம் இயேசுவே நன்றி சொல்கிறோம் தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம் துதி ஆராதனை செய்கிறோம் அல்லேலூயா துதி ஆராதனை செய்கிறோம் ஆம் இயேசுவே துதி ஆராதனை செய்கிறோம் அல்லேலூயா துதி ஆராதனை செய்கிறோம் நன்றி இயேசுவே துதி ஆராதனை செய்கிறோம் நன்றி சப்பா துதி ஆராதனை செய்கிறோம் துதி ஆராதனை செய்கிறோம் துதி ஆராதனை செய்கிறோம் ஆமாப்பா உமக்கு நன்றி தகப்பனே உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் அப்பா உம்மை பாட வந்திருக்கிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே உம் கிருபையால் ஆண்டவரே எங்களை முடிசூட்டினீரே ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே எங்கள் கண்மாலி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை போல யாரும் இல்லை அப்பா ஆண்டவரே ஆண்டவரே எங்களை ரட்சித்தீரே உமக்கு நன்றி அப்பா எங்களை அழைத்து சென்றீரே உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா உம்மை பாட வைத்தீரே உமக்கு நன்றி அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே உம்மை சோத்திரிக்கிறோம் அப்பா ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் உள்ள நன்மையை செய்தீரே ஆண்டவரே ஆயிரம் நாவுகள் போதாத ஐயா உமக்கு நன்றி சொல்ல ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே உமக்கு நன்றி அப்பா மகிமையான தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே உன்னதமானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே உயர்ந்தவரே உமக்கு நன்றி அப்பா துதிக்கிறோம் 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 ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே நிரப்புங்க ஆண்டவரே எங்கள் மத்தியில் வாங்க ஆண்டவரே உம் அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உங்கள் சமூகத்துக்காக வந்திருக்கிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் ஆண்டவரே நிரப்புங்க ஆண்டவரே உம் அபிஷேகத்தால் நிரப்புங்க உம் அபிஷேகத்தால் நிரப்புங்க உம் அபிஷேகத்தால் நிரப்புங்க உம் ஆவியால் நிரப்புங்க உம் ஆவியால் நிரப்புங்க இந்த ஆலயம் முழுவதும் ஆண்டவரே உம் பிரசன்னம் கடந்து செல்ல உம் பிரசன்னம் கடந்து செல்ல உம் பிரசன்னம் கடந்து செல்ல ஹalleluya 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 ஆமாண்டவரே எங்கள் மத்தியில் வாங்கப்பா எங்கள் மத்தியில் வாங்க ஆண்டவரே பலனை தாரும் அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே உம் கிருபைக்காக நன்றி எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே
மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 உந்தன் சிறகுகளில் நிழலில் என்று மகிழ செய்வீர் உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்றும் மகிழ செய்வீர் தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 எந்த பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்திரையா ஆண்டவரே எந்த பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்திரையா இயேசு ராஜா என் பலனாடி எதற்கு பயமில்லை அல்லேலூயா இயேசு ராஜா என் பலனாடி எதற்கு பயமில்லையே ஆராதனை உமக்கே இயேசுவே ஆராதனை உமக்கே 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 எந்த நோயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் அப்பா எந்த நோயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் ராஜாடி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன் ராஜாடி செய்த நன்மைகளை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே இயேசுவே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே கைகளை ஏற்றி கைகளை ஏற்றி கைகளை ஏற்றி ஆராதனை உமக்கே இயேசுவே ஆராதனை
உமக்கே ஆராதனை உமக்கே இயேசுவே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை
தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஹல்லேலூயா 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 ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கு ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஆமாப்பா உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் உம் துதிக்காக நன்றி உம் நன்றி அப்பா உம் கிருபைக்காக நன்றி உம்ல காரியங்கள் வாக்கு செய்தீரே உமக்கு நன்றி உம்மை பாட வந்திருக்கிறோம் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே சுகம் தந்தீரே உமக்கு நன்றி பலம் தந்தீரே உமக்கு நன்றி எங்களை நிரப்பினீரே உமக்கு நன்றி உம் சமூகத்துக்காக நன்றி நிரப்பினதுக்காக உமக்கு நன்றி அப்பா உம்முடைய புதிய கிருபை ஆண்டவரே உம்முடைய புதிய கிருபை புதிய வல்லமை திறப்புறக்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கு ஆராதனை 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 ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதிக்கிறோம் துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா ஆராதனை 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 ஆமாப்பா உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் தகப்பனே உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே உம சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே அதுக்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே பெரிய காரியங்கள் செய்ய போகிற காண்டி உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே வார்த்தையோட ஆண்டவரே பேசுங்க அப்பா ஆண்டவரே புதிய பலனை தாங்க அப்பா ஆண்டவரே ஆறுதலாக இருக்க ஆண்டவரே கிருபை செய்யுங்க அப்பா ஆண்டவரே பெரிய காரியங்கள் செய்யுங்க அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே எல்லா புகழும் உமக்கே ஆண்டவரை செலுத்திக்கிறோம் அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி ஏசப்பா நன்றி 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 பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையானவரே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தமுள்ளவரை உமைத்துதி ராஜாதி ராஜாவை உமைத்துதிக்கிறோம் கத்தாதி கத்தாவை பரிசுத்தர் 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 என்று போற்றப்படும் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஏகோவாயிரே ஏகோவாயிரே என்னை கண்டீரே நன்றி ஐயா சொல்லுவோம் ஏகோவாயிரே ஏகோவாயிரே என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆண்டவரே இந்த நல்ல நாளில கூடப்பா நாங்கள் நிற்பது உமது கிருபை அப்பா நாங்கள் வாழ்கிறது உமது சுத்த கிருபை ஆண்டவரே இன்றைக்கும் எங்களை ஆண்டவரே அப்பா நீ கைவிடாமல் ஆண்டவரே நீ காத்து வருகிறீரே எபினேசரே இந்த ஆண்டவரே அப்பா எங்களை காத்து இன்றைக்கும் காக்கிறீர் நாளைக்கும் எங்களை காக்கிற தேவனே உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா உமக்கு மகிமைகளை செலுத்துகிறோம் எல்லா ஆராதனைக்குரிய தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே இயேசு ராஜாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்கள் கண்மலையே எங்கள் கோட்டை அரணே எங்கள் குருகமே அப்பா எங்கள் சகாயரே எங்கள் ஆபத்து நாளில் அப்பா அனுகூலமான தெய்வமே ஓ ஆண்டவரே இப்பொழுதும் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் எல்லா நிலையிலும் ஆண்டவரே உமக்கே மகிமைகளை செலுத்த ஆண்டவரே எங்களை முன்குறிக்கிறே தெரிந்து கொண்டீரே உமக்கு நன்றி அப்பா நன்றி ராஜாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே இந்த நல்ல நாளில கூட ராஜா உமது மகிமைக்கு அப்பா நன்றி சொல்லுகிறோம் உமது பிரசன்னத்துக்கு நன்றி உமது வல்லமைக்கு நன்றி உமது கிருபைக்கு நன்றி ராஜா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே சமூகத்தில் கொண்டு வந்தீரே உங்கள் தடைகளை எல்லாம் கேட்டவரே உமக்கு நன்றி ராஜா கோடி நன்றி ராஜா அப்பா ஆராதனைக்குரிய தேவனே பரிசுத்தரே உன்னதரே உயர்ந்த தெய்வமே உமக்கே மகிமையப்பா நல்ல நாளை ஆசீர்வதிங்கப்பா இதை பார்க்கிற கேட்கிற வந்திருக்கிற எல்லாரும் ஆண்டவரே உமது ஆழ்வைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஓ ஆண்டவரே ஆராதனை ஆராதனை அப்பா உமக்கே ஆண்டவரே துதி புகழ் ஸ்தோத்திரம் ஆராதனை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் எங்களை நடத்தின தேவன் எபினேசர் இனியும் நடத்த போகிறவரே உமக்கு நன்றி அப்பா எத்தனை பள்ளத்தாக்குகள் ஆண்டவரே எத்தனை போராட்டங்கள் அப்பா ஆண்டவரே எங்கள் வியாதிகளில் பலவீனத்தில் ஆபத்தில் அப்பா என் காத்தீரே ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே இந்த நாளும் ஆண்டவரே உமது நாம மகிமைப்பட ஆண்டவரே உமது ஆராதனையில் ஆண்டவரே உமது சமூகத்தில் எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி அப்பா எல்லா துதி மகிமை உமக்கு செலுத்துகிறோம் நீர் பேசுகிற தேவன் உமது வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே அதோடு எங்களோடு ஆண்டவரை பேசி எங்கள் வாழ்வை மாற்றுகிறமைக்காக நன்றி அப்பா இதை கேட்கிற பார்க்கிற வந்திருக்கிற எல்லாருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக எங்கள் பலவீனத்தில் உமது பலன் பூர்ணமாய் விளங்குவதாக இயேசு ராஜாவின் நாமத்தில் ஆண்டவரே எல்லா துதிகளை செலுத்தி ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென்.
எல்லா இடத்திலும், எல்லா நிலையிலும், எல்லா சூழ்நிலையிலும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவர் எங்களை பிரித்தெடுத்து இன்றைக்கும் எங்களை நடத்தி வருகிறதை பார்க்கிறோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில கூட பார்க்கிறோம், அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வசனங்கள் எத்தனை மெய்யான வசனம். அது வாழ்வை மாற்றக்கூடியது, அது உயிர்ப்பிக்கிறது, அது ஜீவனை தருகிறது, அது ஆசீர்வாதத்தை தருகிறது, அது சுகத்தை தருகிறது. எங்கள் வாழ்க்கையில எல்லா காரியங்களும் தேவன் எங்களுக்கு அந்த வார்த்தைகள் கூடாக இடைப்பட்டு எங்களை நடத்துகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கடந்த முறையும் பார்த்தோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை ஏன் சிட்சிக்கிறார், ஏன் அவர் வாழ்க்கையில எங்கள் வாழ்க்கையில சில காரியங்களை அனுமதிக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை அவர் நேசிப்பதனால, அது மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையில எங்கள் வழிகள் தவறி போகாதபடிக்கு அவருடைய வழியில நாங்கள் கடைசி மட்டும் நடக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கும் ஒரு வேத வசனத்தை எடுத்து நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய வசனத்தை நாங்கள் இன்றைக்கு தியானிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, நாங்கள் எடுத்து வாசிக்க கேட்போமா? நீதிமொழிகளின் புஸ்தகம். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் அன்பான சகோதரி சகோதரிகளே, அநேக காரியங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில, உலகத்தாரு கூட சரிங்க, அவங்க வாழ்க்கையிலையும் அநேக காரியங்களை, இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்க முடியும். ஏன் எங்கள் வாழ்க்கையில ஒரு முடிவுக்கு வர மாட்டேங்குது, ஏன் இந்த காரியங்கள் நடக்க மாட்டேங்குது, ஏது இது வாழ்க்கையில ஏன் இது நடக்கலை என்று சொல்லி அநேக மக்களுக்கு கேள்விக்குறிகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கும் பொழுது, அந்த வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 23வது அதிகாரத்துல 18வது வசனத்தை வாசிக்கிறார்கள். நமக்காக அதை வாசிக்க கேட்போமா? 23 நீதிமொழிகள் 18வது வசனத்தை வாசிக்கிறார்கள். வாசிக்க நாங்கள் கேட்போம். என்ன சொல்லுகிறது? வாசிங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது, நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே எங்கள் வாழ்க்கையில பாருங்களேன், அப்ப உபத்திரங்கள் வரும்போது, பாடுகள், ஆண்டவர் தன்னை நேசிக்கிற பிள்ளைகளை தான் அவர் சில காரியங்களுக்குள்ள நடத்துகிறார் என்று சொல்லி எல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஆனாலும் அன்பானவர்களே, அந்த நேரங்களில் ஏன் எங்களுக்கே நடக்கிறது, ஏன் இந்த மாதிரி காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில வருகிறது என்று எங்களுக்குள்ள அநேக கேள்விகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் மாத்திரம் சொல்லுகிறது என்னது? அது நிச்சயமாக என்னதான் ஒரு முடிவு உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு முடிவுகள் அவன் வாழ்க்கையில இருக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவருடைய வசனம் அதுதான் சொல்லுகிறது. அது என்ன என்று சொன்னால், அந்த முடிவு வரும் உண்மைதான், ஆனால் உன் நம்பிக்கை எங்க இருக்கணுமா? உன் நம்பிக்கை எங்க இருக்கணும்? அதுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். உன் நம்பிக்கை என்னதான், அது வீண் போகாது என்று சொல்ல போகிறோம். சொல்லுவாங்க பாருங்களேன், நான் எத்தனையோ பிரயாசங்கள் பட்டு இந்த காரியங்களை செய்தங்க, அதன் பலனை நான் பெறுவேனா என்று சொல்லி எனக்கு தெரியல, சந்தேகமா இருக்கிறது. இந்த விவசாயிகள் எல்லாம் சொல்லுவாங்க, அதுவும் ஒரு சில மழை வந்தால் தான் அவங்களுக்கு பயிர் விளையும் சொல்லுவாங்க. சில நேரங்களில் அந்த மழை பெய்ந்து அந்த பயிர் எல்லாம் என்னது நாசமா போகும், அநேக காரியங்கள் வீணாய் போயிடும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அவங்க நம்பிக்கை பாருங்களேன், இன்றைக்கு நாங்கள் எதில் வைத்து இருக்கிறோம்? உன் நம்பிக்கை என்னதான் வீண் போகாது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை ஒருபோது என்னதான் வீண் போகவே போகாது என்று சொல்லி பார்க்கிறோம். நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி. அப்போ எங்கள் நம்பிக்கை எங்கே இருக்கணும்? நாங்கள் எந்த நம்பிக்கையில் நாங்கள் வாழ்கிறோம்? அதுதான் இன்றைக்கு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. வாசிங்கள் எடுத்து எரோமியாவின் புஸ்தகத்தில் அங்கே அந்த வசனம் சொல்லுகிறது. எரோமியா 17ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது 5வது வசனத்தை வாசிப்போமா? எரோமியாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறார்கள். பாருங்களேன் என்ன சொல்லுது, வாசிக்க கேட்போமா? எரோமியா 17:5 வாசிப்போம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, பாருங்களேன், அப்ப மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து என்று சொல்லி வேதத்தில் சொல்லுகிறது. அப்போ நிறைய நேரங்களில் நாங்களும் மனுஷர்கள் தான்,
உண்மைதான். தேவன் எங்கள் வாழ்க்கையில் அவர் பிரித்தெடுத்து அவர் பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார் என்ற அந்த சில காரியங்களை சில நேரங்களிலே நாங்கள் மறந்து போகிறோம். ஆனால் அநேக நேரங்களிலே மனுஷர் மேலே நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். அநேக பொருட்கள் மேலே, டாக்டர்கள் மேலே சில காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இது நடக்கும், இது அவங்க செய்வார்கள் என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கை வைத்து விடுகிறோம். ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, வேதம் என்ன சொல்லுகிறது? உன் நம்பிக்கை எங்க இருக்கணுமா? வாசிங்க அந்த வசனத்தை, 5 வாசிங்க. மனுஷன் மேல் நம்பிக்கையை வைத்து மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற பாருங்களேன், அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசத்தை தன் புயபலமாக, ஆகவே பலத்தில் என்னுடைய காரியத்தில் எல்லாவற்றையும் நான் செய்து விடுவேன் என்று சொல்லி நாங்கள் இருப்போம் என்று சொன்னால், அப்போ கர்த்தரை விட்டு அவங்க விலகுகிறது அர்த்தமா இருக்கிறது. இன்றைக்கு யாராக இருந்தாலும் அன்பான தேண்ட பிள்ளைகளே, தேவனுக்கு எதிராக நாங்கள் ஒரு காரியங்களை செய்வோம் என்று சொன்னால், அது மாமிசத்தில் மனுஷனை நம்பி, என் பலத்தை நம்பி, பணத்தை நம்பி, என் சுயத்தை நம்பி, இவையெல்லாம் வைத்து என் வாழ்க்கையை நான் சரி பண்ணுவேன், வாழ்ந்து விடுவேன் என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள். அப்படி என்று சொன்னால், நாங்கள் நினைப்போம் என்று சொன்னால், இது கர்த்தரை விட்டு விலகுகிறோம் என்று சொல்லி அந்த பொருள்படும். கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்களேன், ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவரை விட்டு நாங்கள் விலகி போவோம் என்று சொன்னால், அப்ப அது எங்கள் வாழ்க்கையில பாருங்களேன், கர்த்தர் எங்களை சபிக்க மாட்டார், அது சாபம் தன்னாலே என்னது எங்கள் வாழ்க்கையில வந்துவிடும் என்று சொல்லித்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எங்கள் வாழ்க்கையில யார் எங்களுக்கு நம்பிக்கையா இருக்க வேண்டும், எதன் மேலே நாங்கள் நம்பிக்கை வைக்கணும்? இது மனுஷன் மேல வைத்திருக்கிறோமா, இதை புயபலத்தில், என் அறிவில, ஞானத்தில், இந்த நாளில நாங்கள் எதிலே எங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? ஏனென்று சொன்னால், ஆண்டவருடைய வசனம் பார்த்தோம், நிச்சயமாக உன் வாழ்க்கையில முடிவு உண்டு. அப்ப சில காரியங்கள் நடக்கலைங்க, அது எப்போங்க வாய்க்கும், நடக்கும், எங்களுக்கு கிடைக்கும், அது பார்ப்போம் என்று சொல்லி நாங்கள் கேள்வி எழுப்போம் என்று சொன்னால், கட்டாயம் ஆண்டவர் அது வாக்கு கொடுத்தவர், அதை என்ன பண்ணுவார்? நிறைவேற்றி தருவார். அதை கட்டாயம் செய்து முடிப்பார். ஆனால் அதற்கு நாங்கள் காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தில் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் ஆவலுள்ளவர்களாய், நாங்கள் உறுதியா நம்பிக்கையா இருக்கும் போது அது நடக்கும். இல்லை என்று சொன்னால், அந்த கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க, தொடர்ந்து 8 வரைக்கும் வாசிப்போம். என்ன சொல்லுது? அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஓர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, இப்ப என்ன சொல்லுது பாருங்களேன், நீங்க அப்படி இருந்தாக்கா அப்படி இருப்பீங்க. ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வாசிங்க. அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். அல்லேலூயா. அப்ப பாருங்களேன், ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, உன் நம்பிக்கை கர்த்தர் மேலே நீ வைப்பாய் என்று சொன்னால், அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவன் தான் பாக்கியவான், பாக்கியவதி என்று சொல்லி, கர்த்தர் தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்ப அவன் வாழ்க்கையில என்ன வறட்சி வந்தாலும், எந்த நேரத்திலும் பாருங்களேன், சில மரங்கள் நம்ம பார்த்து இருப்போம், இங்க கூட பார்க்கலாம், ஊர்ல எங்க பார்த்தாலும் அந்த நதி தண்ணி ஓரம் இருக்கிற அந்த கால்வாய் இருக்கிற மரத்தை அங்க பார்க்கணும் என்று சொன்னா, அந்த மரங்கள் பாருங்களேன், எப்போதும் அது என்னவா இருக்கும்? பசுமையா இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? பச்சை, அது எந்த நிலையிலும் எந்த காலத்திலும் பாருங்களேன் அது செழித்து இருக்கும். அது போல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில, ஆனால் எங்கள் வாழ்க்கையில வருத்தங்கள், பாடுகள் எல்லாம் என்னது வரத்தான் செய்யும். அதெல்லாம் எங்களுக்கு வரத்தான் செய்யும். ஆனால் அது நிலையானது அல்ல. அதெல்லாம் சொல்லுவாங்க, இதுவும் கடந்து போகும் என்று சொல்லி. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவை எல்லாம் என்னது கடந்து போகும் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது.
எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆனால் நீ மனுஷன் மேலே நீ நம்பிக்கை வைப்பாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு நீ விலகுகிறாய் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அவன் சாபத்தை, அவன் பாவத்தை, அவனுடைய கடவுளுடைய இது ஆசீர்வாதத்தை பெறாதபடிக்கு அவனே அந்த காரியங்களை செய்து கொள்ளுகிறான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில எங்கள் நம்பிக்கை எங்கள் ஆண்டவர். அல்லேலூயா. எங்கள் நம்பிக்கை யாரா இருக்கிறாங்க? இயேசுவா இருக்கிறார். ஆகவே எங்கள் வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் திடீரென்று நாங்கள் பார்க்க முடியும், இந்த காரியங்கள் ஏன் இப்படி நடந்து விடுகிறது என்று சொல்லி. ஆனால் எங்களுக்கு உடனே தெரியாது. சில நேரங்களில் எங்களுடைய சொந்த அறிவில் நாங்கள் சிலதெல்லாம் சிந்திக்க தோன்றும். ஆனால் அதனுடைய முடிவு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியாது. முடிவில் தான் தெரியும் ஏன் அது தேவன் அதை அனுமதித்தார், ஏன் அந்த காரியங்களுக்குள்ள நடத்தினார் என்று சொல்லி. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் மேலே நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? அப்போ கர்த்தர் மேலே எப்போ நம்பிக்கை வைப்போம்? ஆண்டவர் எதனா கொடுத்தாக்கா, எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்தாக்கா, எங்கள் வாழ்க்கையில அவர் நன்மை செய்தா, எங்களுக்கு எதனா நாங்கள் நினைத்தது கிடைத்தா, இப்போ நாங்கள் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைப்போம். அப்படியா? இல்லை அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லா நிலையிலும் யோபு அதான் சொல்றாரு, நான் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை இந்த பூமிக்கு, அவர் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்களேன், அவர் எவ்வளவு அழகாய் அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுபோல நாங்கள் இந்த நாளில் அன்பான சகோதர சகோதரிகளே, எங்கள் நம்பிக்கை கர்த்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதனால தான் இன்றைக்கு ஆண்டவரை விட்டு அநேக பேர் தூரம் போகிறதை பார்க்கிறோம், தேவனை விட்டு போகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒன்று தான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இன்றைக்கும் அவர் காத்திருக்கிறார். அந்த ஊதாரி மைந்தன், அந்த மனிதன், அந்த வாலிபன் அன்றைக்கு அப்பாவை விட்டு அவன் போன போது ஒன்று தான் செய்தார். அந்த தகப்பன் அவர் காத்திருந்தார், அவர் காத்திருந்தார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறதுங்க, அவன் எப்போ வருவான் என்று சொல்லி. ஆகவே இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், இந்த நிலம் சும்மா வீணாய் பண்ணின்னு இருக்கிறது, இதை நாங்கள் என்ன பண்ணலாம், அழிச்சு போட்டுடலாமா, எடுத்து போடலாமான்னு சொன்னா, இல்லை இன்னொரு வருஷம் என்னது இருக்கட்டும், எரு போட்டு தண்ணி ஊற்றி பார்ப்போம் அது கனி கொடுக்கிறதா என்று சொல்லி. அதுதான் அன்பானவர்களே இந்த சத்தியம் சொல்லுகிற காரியங்கள். ஆண்டுடைய வசனம் தெளிவாய் சொல்லுது, உன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வந்து நீ விலகி போனாலும் கூட தேவன் எத்தனை அன்புள்ளவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் காத்து இருக்கிறாராம், எப்போ என் மகன் வருவாள், எப்பொழுது என் மகள் வருவாள் என்று சொல்லி தேவனிடத்தில். ஆகவே எங்கள் நம்பிக்கையை கர்த்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுக்கு ஒரு உதாரணத்தை நாங்கள் வேதத்தில் பார்க்கும்போது, அப்போ ரெண்டு மனிதர்களை நாங்கள் பார்ப்போம், சில காரியங்களை நாங்கள் துரிதமாய் பார்ப்போம். அது 1 சாமுவேலில் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு எல்லாம் இந்த வசனங்கள், இந்த மனிதர்கள், இந்த ஆட்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் வாசித்து நாங்கள் அநேக காரியங்களை ஜெபித்து இருக்கிறோம், நாங்கள் காரியங்களை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம், சரி என்ன நடக்கிறது என்று சொல்லி. பாருங்களேன், 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்ளும் பொழுது இங்கே 2 மனிதர்களை குறித்து இந்த அதிகாரத்தில் நாங்கள் விசேஷமாய் பார்க்க முடியும். யார் அது? யார்? எத்தனை பேருக்கு தெரியும்? 2 மனிதர்களை நாங்கள் என்னது இங்கே பார்க்க முடியும். 1 சாமுவேல் 17ஆவது நாங்கள் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்க முடியும். 2 பேர் அங்கே பாப்புலர். இந்த பைபிளில் நிறைய நேரங்களில் இந்த பிரசங்கங்களை என்ன பண்ணணுமோ கேட்க முடியும். யார் அது? 2 பேர் யாரு? ஒன்று தாவீது, இன்னொன்று இல்லை கோலியாத்துங்க. ஒன்று தாவீது, இன்னொன்று கோலியாத்து. அப்போ பாருங்களேன், சரி இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்களேன். இப்போ அந்த இடத்துல இந்த கோலியாத்து அந்த இடத்துல என்ன செய்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கும் பொழுது 41 பாருங்களேன், 41 வாசிங்க. பெலிஸ்தனும் நடந்து தாவீதண்டைக்கு கிட்டி வந்தான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். சரி, பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமா இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினார். என்ன பண்றான் இவன்? இப்ப இந்த கோலியாத் என்ற ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து, தாவீது என்ற அந்த மனிதனை, அந்த வாலிபனை அவனை அந்த இடத்துல வர்ணிச்சு சொல்லி இருக்கிறான். அவன் சௌந்தரியம் உள்ளவன், ரூபம் உள்ளவன், சிவந்த மேனி உள்ளவன் என்றெல்லாம் சொல்லிட்டு அவனை என்ன பண்ணானா அசட்டை பண்ணினான் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த நாளில் அன்பானவர்களே, இப்படியாக இந்த கோலியாத் அந்த அசட்டை செய்வதற்கு காரணம் என்ன?
ஏன் அவன் அசட்டை செய்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கும் பொழுது அதுக்கு இன்னொரு பாருங்களேன், இங்கே பாருங்களேன், முதல்ல இருக்க 3வது வசனத்தை வாசிங்க. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல பாருங்களேன், 4வது வசனத்தை வாசிமா. அப்பொழுது காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். சரி, அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். இப்ப ஏன் இவனை தாவீது அசட்டம் பண்ணினானாக்கா, இவன் எப்படி இருக்கிறானா, இவன் 6 முழமும் 1 ஜான். அப்போ வந்து எப்படி இருந்திருப்பான் அவன்? அவ்வளோ பெரிய ஒரு உருவத்தை கொண்டிருந்த அந்த கோலியாத்து இப்போ வந்து இந்த தாவீது எப்படி இருந்திருப்பாரு? சின்னவராக இருந்தாரு. அப்போ வந்து இதை பார்க்கும் பொழுது இப்போ அந்த இடத்துல அவன் அந்த பார்த்துட்டு தாவீதை இப்போ அவன் என்ன பண்ணுறான்? அசட்டை பண்ணுகிறதை பார்க்குறோம். அசட்டை பண்ணுகிறது இது நாம் எப்படி எடுத்துக்கொள்வது? அன்றைக்கும் ஆண்டோட பிள்ளைகளை சில நேரங்களில் அவருடைய வெளி தோற்றங்களை பார்த்து நாங்கள் என்ன பண்ணலாம்? அசட்டை பண்ணலாம். அப்படி அல்ல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி அல்ல. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அவர் சாயலாய் வைத்திருக்கிறார். ஆகவே அவர்களை கொண்டு நடத்துகிற காரியங்கள் மேன்மையானது. எப்போ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறோம் என்று சொன்னால் அவங்க முழுமையாக அவங்க தேவனையே நம்பிக்கொண்டு இருக்கணும், தேவனை சார்ந்து வருகிறோம். உங்களுக்கு தெரியும், இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கோலியாத்தும் இந்த தாவீதும் சொல்லும் போது அந்த இடத்துல பாருங்களேன், அவன் வந்து இப்போ அசட்டை பண்ணுகிறான். அப்புறமா என்ன சொல்றான் பாருங்களேன், வாசிங்க. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நாயா என்று சொல்லி. பாருங்களேன், இந்த இடத்துல கோலியாத்து தன்னை அவனே இழிவுபடுத்திக் கொள்ளுகிறான். என்ன சொல்றான்? நான் நாயா? வாசிங்க. நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பாத்தீங்களா? இந்த இடத்துல அப்ப ஆண்டவருடைய பிள்ளையை பார்த்து அவன் என்ன செய்யறானா? அவர்கள் தேவர்களை கொண்டு அவன் என்ன பண்ணானா? சபித்தான் என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் என்ன பண்ணாதான்? தங்காது. நீதிமொழிகளில் பார்க்குறோம். ஆனால் காரணத்தோடு இட்டாக்கா அதுக்கு என்ன பொருள்? தங்கும் என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவளை நான் சபிப்பேன் என்று சொல்லி. அப்போ பிசாசை நாங்கள் சபிக்கணுமா ஆசீர்வதிக்கணுமா? என்ன பண்ணோம்? இயேசுவின் நாமத்தில் அவனை என்ன பண்ணோம்? நாங்கள் நிர்மூலமாக்க வேண்டும். சரி, அப்படி என்று சொன்னால் இந்த இடத்துல இந்த கோலியாத்து பாருங்களேன், ஆண்டவருடைய பிள்ளை அவன் அப்படியாக அவன் சபித்தான் என்று பார்க்கிறோம். வாசிங்க தொடர்ந்து. பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் நான் என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன் என்று சொல்லி. அப்ப வந்து அவன் என்ன சொல்றான்? தன் பலத்தை அவன் வந்து நம்புறாங்க. விலகுதான் நம்மளுக்கு. அவன் வந்து அவ்வளோ உயரமா இருக்கிறான், இவன் சின்னதா இருக்கிறாரு தாவீது. அப்ப இதை பார்த்தோன்னே அவன் என்ன நினைச்சிடறான்? இவனை ஈஸியா என்ன பண்ணிடலாம், நான் அவனை வந்து நாய் அடிக்கிற மாதிரி அடித்து போட்டுட்டு நான் அவனை வந்து வெற்றி சிறப்பேன் என்று சொல்லி அவன் தன் புயத்தை. அப்போ அவன் என்ன பண்ணுறான்? எது மேலே நம்பிக்கை வைக்கிறான்? அவன் வந்து தன்னை நம்புகிறான், அவனுடைய தன் உயரத்தை நம்பி இருப்பான், அவன் பலத்தை நம்பி இருப்பான். அது மாத்திரமல்ல பாருங்களேன், அந்நிய தேவன் ஆண்டோட பிள்ளையாய் அவன் இருந்ததுனால அப்படியான காரியங்கள் தேவ பிள்ளைக்கு எதிராய் அவன் வந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அன்பான சகோதரிகளே, அப்போ அந்த இடத்துல பாருங்களேன், உன்னை மிருகங்கள் கொடுப்பேன் என்று சொல்லி அவன் வந்து அந்த இடத்துல பறவைகளுக்கு உன்னை போடுவேன் கொடுப்பேன் என்று சொல்லி எல்லாம் அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போ பாருங்களேன், அடுத்த வசனத்தை வாசிமா. இப்ப என்ன பாருங்களேன், இவ்வளவு காரியங்களை அந்த கோலியாத்து சொன்ன போது அப்போ தாவீது என்ன பதில் சொல்றாரு, என்ன செய்யறாரு பாருங்களேன், வாசிங்க. பெலிஸ்தனை நோக்கி, அந்த கோலியாத்தை நோக்கி, பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் நீ ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். பாருங்களேன், அப்படின்னு சொன்னாக்கா இப்ப அவ என்னென்னலாம் வச்சிருக்கிறான்? பட்டயம், கேடகம், ஈட்டி, இதெல்லாம் அவன் என்ன பண்றான்? அவன் வச்சு கொண்டு வந்திருக்கிறான். ஆனால் எங்கள் ஈட்டி யாரு? எங்கள் ஆண்டவருடைய வல்லமை, அல்லேலூயா. எங்கள் கோட்டை யாரு? எங்கள் ஆண்டவர், அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, அப்போ இந்த இடத்துல இவைகளெல்லாம் அவன் வைத்து கொண்டு அப்போ அந்த இடத்துல வரும் பொழுது தாவீது என்ன சொல்றாரு? வாசிங்க. நானும் நீ
நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய பாருங்களேன், அவர் வந்து அந்த இடத்துல ஆண்டவரை எப்படியாய் மேன்மையாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் தேவன் ராணுவ சேனைகளோடு வருகிற கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். ஆகவே இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் சேனைகளுடைய தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்துல வருகிறேன். வாசிமா அந்த வசனத்தை வாசிங்க. நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். பாருங்களேன், அப்ப அவன் பட்டயத்தையும் அவனுடைய பலத்தையும் அவன் புய பலத்தையும் நம்பி அந்த பெலிஸ்தீன் வந்தான் என்று பார்க்கிறோம். தாவீது என்ன சொல்றான்? என் தேவனை நீ நிந்தித்தாயே, என் தேவனை நீ இப்படியாய் நீ நிந்தித்தாயோ, ஆகவே நான் என்னுடைய ஆண்டோடைய நாமத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். அப்போ பாருங்களேன், அந்த இடத்துல அன்பானவர்களே, அவன் என்ன அறிக்கை எடுக்கிறார் தாவீது? வாசிங்க தொடர்ந்து. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். பாருங்களேன், அவர் என்ன சொல்றாரு? தேவன் உன்னை என் கையில என்ன பண்ணுவாரு? ஒப்பு கொடுப்பார். அது வந்து சாத்தியமில்லாத ஒரு காரியம் எதிரில் பார்க்கும்போது. அப்போ வந்து அன்றைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த ராஜ்யத்தில் எல்லா ஜனங்கள் கூடி இருப்பாங்க. இப்போ ஒண்டின்னு வாங்க, ஒண்டி போகிறதுலாமாண்டு, அது போல தான் அங்கே நடக்குது ஒரு சிச்சுவேஷனு. ஆனால் இப்போ என்ன நினைச்சுன்னு இருப்பாங்க? இப்போ யார் ஜெயிப்பாங்க என்று சொல்லியிருப்பாங்க? அந்த இடத்துல கோலியாத் தான் ஜெயிப்பான், இவன் ஒன்றும் இல்லை பொடி பையன் என்று சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல தாவீது அவர் சொல்றாரு பாருங்களேன், இன்றைய தினம் உன்னை கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பார். வாசிங்க. நான் உன்னை கொன்று வாசிங்க. உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் அவன் சொன்னான் பாருங்களேன். ஆகவே அதை அந்த இடத்துல சொல்றாரு. சொல்லி பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளுடைய நம்பிக்கை எங்கள் வாழ்க்கையில, எங்கள் எல்லா இடத்திலும் எங்களுக்குள்ள ஆண்டவருடைய கிருபை வல்லமை எங்களுக்குள்ள எப்போதும் இருப்போம் என்று சொன்னால் எந்த இடத்திலும் நாங்கள் ஜொலிக்க முடியும். இயேசுவை நாங்கள் பிரதிபலிக்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை நாங்கள் முன்காண முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் தாவீது அந்த இடத்துல ஆண்டவருடைய நாமத்தில் அந்த இடத்துல போனது நிமித்தம் அப்படியான காரியத்தை அவன் சொல்லுகிறான். என் தேவன் ஒருவர் உண்டு என்று சொல்லி எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி இதோ நான் இந்த காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி 47வது வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. கர்த்தர் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அதுதாங்க புதிய ஏற்பாடுல பார்க்கும்போது பாருங்களேன், இயேசுவை காட்டி கொடுத்த போது அந்த இடத்துல அவங்க எல்லாம் பட்டயம் இதெல்லாம் எல்லாம் எடுத்துக்கொண்டு வராங்க. அந்த இடத்துல வரும் பொழுது அப்போ அந்த இடத்துல பாருங்களேன், உடனே பேதுருக்கு கோவம் வந்து என்ன பண்றாரு? ஒருவருடைய காதை வெட்டிறார். ஆண்டவர் சொல்றாரு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டையில தான் இது போவான், அதனால நீ உரையில போடு என்று சொல்லிட்டு. ஆகவே அன்பான சகோதரிகளே, அப்படி இருந்தாக்கா ஆண்டவர் அந்த இடத்துல சண்டை போட்டு இருக்கலாமே இல்லையா? இல்லை அது சொன்னாரா? இல்லை. ஆகவே இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிற தேவன் அல்ல என்று. வாசிங்க. ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் யாருடையதா? அல்லேலூயா. அப்ப வந்து யுத்தம் கர்த்தருடையதா இருந்தாக்கா முடிவு வராதா? முடிவு வரும். ஆனால் அந்த முடிவு எப்படி இருக்குமா? எப்படி இருக்கும்? ஜெயமா இருக்குங்க. கர்த்தருடைய முடிவு என்னது? ஜெயமா இருக்கும். அவர் ஜெயித்த கிறிஸ்து இயேசு சிலுவையில சத்ருவை ஜெயித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்காக எனக்காக. ஆகவே தான் இங்க தெளிவாய் சொல்லுகிறது, தாவீது இந்த இடத்துல ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி என் தேவன் ஒருவர் உண்டு என்று இந்த உலகம் பார்க்கும் அறிந்து கொள்ளும் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யுத்தம் யாருடையதா? கர்த்தருடையது. ஆகவே சில நேரங்களிலே தேவன் எங்களுக்கு சொல்லி இருக்கிறதை நாங்கள் என்ன பண்ணோம்? கட்டாயம் அதை கடைபிடித்து அதை அவங்க என்ன பண்ணோம்? செயல்படணும். அந்த கட்டளையின்படி வாழணும். உண்மைதான். சில நேரங்களில் தேவன் சொல்லுவாரு, நீங்க சும்மா இருங்க என்று சொல்லி. யாத்ராகமத்தில் என்னது? அந்த இடத்துல மோசை பார்த்து அந்த இடத்துல அந்த ஜனங்களை பார்த்து சொன்னாரு, சும்மா இருங்க. ஏன் சொன்னாரு? இன்றைக்கு நான் உங்களுக்காக என்ன பண்ண போறேன்?
யுத்தம் செய்ய போகிறோம். ஆண்டவர் எங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். அதனால தாங்க சில நேரங்களில் தேவன் செய்கிற காரியங்களை நாங்கள் செய்ய முற்படக்கூடாது. அப்ப தேவன் தான் அதை செய்யணும், எங்களால் அதை நடப்பிக்க முடியவே முடியாது. ஆகவே தேவன் அந்த காரியங்களை பார்த்து கொள்வார். அதை தாவீது இந்த இடத்துல பாருங்களேன், தெளிவா பாருங்களேன். இப்படியும் அவர் சொல்லல, இப்படியும் சொல்லல அவரு. இப்போ எனக்கு ஆண்டவர் அந்த பலத்தை கொடுத்து நான் உன்னை என்ன பண்ணுவேன், வீழ்த்துவேன் என்று, என்னுடைய யுத்தம் நான் தான் ஜெயித்தேன் என்று சொல்லி இல்லை. அந்த யுத்தத்தை யாருடைய தான் சொல்றாரு அவரு? இந்த யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராய் வரும் பொழுது கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்வார். வாசிங்க அந்த வசனத்தை வாரிங்க, வாசிங்க. யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் எரேமியாவில் பார்த்தோம், மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்க கூடாது. ஆகவே கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று சொல்லி. அப்ப இந்த இடத்துல 2 பேரை நாங்கள் பார்த்தோம். இந்த கோலியாத்தையும் பார்த்தோம், தாவீதையும் பார்த்தோம். அப்ப அந்த இடத்துல யார் ஜெயித்தது என்று சொல்லி பார்க்கும்போது, யார் வெற்றி எடுத்தது, யாருக்கு தேவன் வெற்றி கொடுத்தார், அந்த இடத்துல நாங்கள் பார்க்கும் பொழுது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு வெற்றி தந்தார் என்று சொல்லி நாங்கள் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. அன்பு சகோதரிகளே, அது மாத்திரம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அடுத்த அதிகாரத்துல நாங்க பார்க்கிறோம். அந்த இடத்துல 18 பாருங்களேன், இப்ப 7வது வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லப்படுகிறது? 18:7. ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, பாருங்களேன், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அல்லேலூயா. ஆகவே தேவன் தேவ பிள்ளைகளை உயர்த்தி வைக்க விரும்புகிறார். ஆனால் எங்கள் நம்பிக்கை தேவனா இருக்க வேண்டும். தாவீது அந்த இடத்துல பாருங்களேன், கொஞ்சம் கூட தன்னுடைய எந்த ஞானத்தையும் எந்த பலத்தையும் அறிவையும் தந்திர எதுவும் அவர் பயன்படுத்தல. அவர் தேவனை சார்ந்திருந்தார், தேவனை நம்பி இருந்தார். என் ஆண்டவர் இந்த நாளிலே எனக்காக, இந்த தேசத்துக்காக, இந்த ஜனத்துக்காக யுத்தம் செய்து வெற்றி தருவார் என்று சொல்லி, ஆகவே இந்த இடத்துல அவரை புகழ்ந்து பாடுகிறதை பார்க்கிறோம். சவுல் 1000 ஆனால் இதோ இந்த இடத்துல தாவீது கொண்டதோ 10,000 என்று சொல்லி அந்த இடத்துல அங்க பாடினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஏன் அப்படியாய் நடந்தது? ஏன் அந்த இடத்துல தாவீது உயர்த்தி சொல்ல வேண்டும்? அவன் கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்டிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு எங்க வாழ்க்கையில அநேக காரியங்கள் நாங்கள் செய்த தவறுகளுக்கு கர்த்தரை நிந்திப்பதும் கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் குற்றம் சொல்லுவது என்ன நியாயம்? எப்படிங்க? அப்ப எனக்கு ஏன் இந்த முடிவு வரல, ஏன் இது நடக்கல? ஏன்னா நீ ஆண்டவர் வழியில முழுமையா என்னது நடக்கல, நீ தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். ஆகவே தான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி. அதே தாவீது என்ன சொல்றாரு பாருங்களேன், சங்கீதத்தில் ஒரு வசனத்தை பாருங்களேன், ரொம்ப அருமையான ஒரு வசனம். 46வது அதிகாரத்தில் சங்கீதத்தில் 1வது அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, அன்பு பிள்ளைகளை வாசிங்கள, சீக்கிரமா எடுத்து வாசிக்க கேட்போம். 46:1 வாசிக்கிறாங்க. என்னது வாசிக்க கேட்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும், தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்துல. அப்ப பாருங்களேன், ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா. நாங்க பாடுறோம் இல்லைங்களா, தேவன் நமது அடைக்கலமும் பெலனுமானவர் என்று சொல்லி. ஆகவே இந்த இடத்துல பாருங்களேன், அந்த இடத்துல தாவீது அப்படியாய் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறதை பார்க்கிறோம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமான எங்கள் ஆண்டவர் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் வாழ்க்கையில கூட எங்கள் தேவன் எனக்கு அடைக்கலமா இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் பார்க்கிறோம் சில நேரங்களில் இந்த காரியங்கள் ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லி அந்த வேளையில் ஒரு வேளையில் எங்களுக்கு பாடுகள் வேதனைகள் அது கூட நாங்கள் போயிருக்கலாம். ஆனால் அதனுடைய காரியங்களிலிருந்து எங்களை விடுவித்து தேவன் நடத்தின விதத்தை பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு எத்தனை அடைக்கல பலனாய் இருந்தார் என்று, எங்கள் ஆபத்து வந்த நேரத்தில் எங்களை தப்புவித்தார் என்று சொல்லி
சொல்லி, எங்களுக்கு அனுகூல துணையமாய் இருந்தார் என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மனுஷனை நம்பும் பொழுது கொஞ்சம் யோசித்து பாருங்க. நிறைய நேரங்களில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன் எல்லா நேரங்களிலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்களை ஏமாற்றி விட்டு போவாங்க. அதனால தான் நிறைய நேரம் நம்ம சொல்லுவோம், ஜெபம் பண்ணும்போது தான் சொல்லுவோம், இந்த மனுஷருடைய அன்பெல்லாம் பொய், தேவனுடைய அன்பு தான் மெய் என்று அது உண்மை. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், ஆனால் அந்த கிறிஸ்துவின் அன்பு, தேவனுடைய அன்பு ஒருவனுக்குள்ள இருந்தாக்கா நாங்கள் பார்க்க முடியும். தேவனுடைய அன்பை அவங்களுக்குள்ள என்ன பண்ண முடியும், காண முடியும். நாங்கள் நிறைய காரியங்களை நாங்கள் சொல்லலாம், நிறைய உதாரணங்களை சொல்லலாம். எத்தனை பேர் ஆண்டவருக்காக சாட்சியாய் இன்றைக்கும் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். அன்பானவர்களே, ஒரு முறை உண்மையில் நடந்தது. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை அவர் ஊழியத்தை முடிச்சுட்டு ஒரு பைக்கில் போகும் பொழுது ஒரு வேறு அவர் ஆண்டவரை அறியாத ஒரு வாகனத்தில் திடீரென்று அவரை மோதி அந்த இடத்துல ஆக்சிடென்ட் பண்ணிட்டார் அவர். அப்போ அந்த இடத்துல அவர் மறிக்கிற தடவை அவ்வளோ பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு. அந்த நேரத்தில் அந்த இடத்துல பார்க்குறோம், அந்த இடித்தவர் ஒன்றும் அவ்வளோ இல்லை, அவர் அடிபட்டு அவரும் இருக்கிறாரு. ஆனால் அந்த ஊழியக்காரர் என்ன சொன்னாராம் தெரியுங்களா, அந்த வேதனையில் கூட, ஐயோ அந்த இடித்தாரு அவர் எப்படி இருக்கிறாரு, அவருக்கு ஒன்றும் இல்லையா என்று சொல்லி அவர் கேட்டாராம். இது உண்மை, பாண்டிச்சேரியில் நடந்தது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பாருங்களேன், அந்த இடத்துல கிறிஸ்துவின் அன்பு எங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அந்த அன்பு அந்த இடத்துல வெளிப்படுத்த முடியும். ஆகவே எங்களுக்கு அனுகூலமான துணையமான எங்கள் ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். சரி, அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு காரியத்தை இந்த இடத்துல பார்ப்போம், இன்னொன்று காரியத்தை நாங்கள் பார்ப்போம், புதிய ஏற்பாடில் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல பழைய ஏற்பாடில் தாவீது ஆண்டவரை நம்பினான், கோலியாத்து தன் பலத்தை நம்பினான். ஆனால் தாவீது தான் வெற்றி சிறந்தார். காரணம் என்ன, ஆண்டவரை தன் பலனாய் கொண்டிருந்தான், அடைக்கலமாய் கொண்டிருந்தான். லூக்காவின் புஸ்தகத்தில் ஒரு காரியத்தை நாங்கள் பார்ப்போம். 8வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். லூக்காவின் புஸ்தகம் இந்த இடத்துல பாருங்களேன், 8வது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது அந்த இடத்துல பாருங்களேன், 43வது வசனத்தை வாசிங்க தயவு செய்து. என்ன சொல்லுகிறது பாருங்களேன், இங்கே ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்படுகிறது, வாசிங்க. தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். பாருங்களேன், இயேசு எங்கெல்லாம் போனாரோ எங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல ஒரு திரள் கூட்டங்கள் ஆண்டவர் பின்னாலே போனார்கள் என்று சொல்லி. சரி, அப்போ அந்த நேரத்தில் நடந்த ஒரு காரியத்தை தான் பார்க்குறோம். ஏன் இதை நாங்கள் இன்றைக்கு வாசிக்கிறோம், இதில் என்ன நாங்கள் பார்க்குறோம் என்று சொன்னால் அது இன்றைக்கு விளங்கிவிடும் உங்களுக்கு. வாசிங்க, இப்போ வாசிங்க 43. அப்பொழுது 12 வருஷமாய் இப்போ ஒரு வியாதி உள்ள ஒரு ஸ்திரீ, அந்த வியாதி எத்தனை வருஷமா இருக்குதான், 12 வருஷம் என்று சொல்லப்படுகிறது. வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் நாஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும். பாருங்களேன், பெண்களுக்குரிய ஒரு வியாதி அந்த பெண்ணுக்கு வந்தது. அப்போ அவள் அந்த இடத்துல இயேசு வருகிறார் என்று ஒருவேளை அவங்க கேள்விப்பட்டு அந்த இடத்துல வந்திருக்கலாம். இப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு காரியத்தை என்ன சொல்லப்படுகிறது, வாசிங்க. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அங்கே தன் ஆஸ்தியெல்லாம் என்ன பண்ணாங்களாம், வைத்தியருக்கு செலவழித்து ஒருவனாலும் சுத்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து. சரி, இதுல என்ன தெரியுது, அப்ப அந்த வியாதி ரைட்டு, ஆனால் அந்த வியாதி சுகமாகணும்னு முதலாவது அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்க. அப்ப பாருங்களேன், அப்போ அப்படின்னு சொன்னாக்கா டாக்டர் கிட்ட வைத்தியத்துக்கு போகக்கூடாதான், அப்படியெல்லாம் இல்லை. இயேசுவே சொல்றாரு, வியாதி உள்ளவனுக்கு பிணியாளிகளுக்கு வைத்தியன் அவசியம் என்று சொல்லி. அதையும் ஆண்டவர் தான் வைத்திருக்கிறார். ஆனால் அன்பானவர்களே, இந்த இடத்துல இந்த காரியம் பாருங்களேன், இது வேற ஒரு காரியத்தை இது எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இயேசுவை முதலாவது அவங்க என்னது அறியாது இருந்திருக்கணும். அதனால தான் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய எல்லா முயற்சிகளையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க செய்திருப்பாங்க அந்த இடத்துல. அப்போ பாருங்களேன், அவங்கள ஆஸ்தியை எல்லாவற்றையும் விட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க,
அப்போ இன்றைக்கும் அந்த காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். அநேக வைத்தியங்கள் இன்றைக்கு உலகத்தில் இன்றைக்கு பரவலாக இருக்கிறத பார்க்குறோம். ஒரு கால் சுலுக்கிட்டாக்கா போதும், இதுக்கு இந்த மசாஜ் இருக்குது, இந்த மருந்து இருக்கிறது, இந்த இலை கட்டினா, இப்படி எல்லாம் விதவிதமாய் சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆகவே அந்த பெண்ணு பாருங்களேன், அவங்கக்கிட்ட இருந்த எல்லாவற்றையும் அவங்க என்ன பண்ணாங்களாம், செலவழித்து ஒருவனாலும் அது என்ன பண்ண முடியலையா, சுகமாக்க முடியல. அந்த வைத்தியத்தால் என்ன பண்ண முடியல, சுகமாக்கல. அப்படி என்று சொன்னால் அந்த இடத்துல பாருங்களேன், அந்த பெண்ணுடைய அந்த பணம் அவங்களுக்கு என்ன பண்ணல, உதவி செய்யாது. ஆகவே அவங்க நம்பிக்கை என்னது, யாரா இருக்கணும், தேவனா இருக்கணும். அவங்களுக்கு தான் ஆண்டவருடைய அற்புதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சரி, அப்போ என்ன நடக்கிறது, இப்போதான் அவங்க பாருங்களேன், இந்த கடைசி நேரத்தில் நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க, ஐயோ இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் வேறு வழியே இல்லைங்க, கடவுள் வந்து எங்களுக்கு ஏதாவது செஞ்சாதான் என்னது, எங்களுக்கு ஒரு காரியம் நடக்கும், எங்கள் வாழ்க்கையில் இது மாறும். நான் பார்க்குறோம் இல்லையா? அப்போ அந்த போல இந்த பெண் வாழ்க்கையில் அந்த சூழ்நிலை வந்துட்டு இப்போ அவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. வாசிங்க. அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல அப்போ இயேசு அந்த வழியாய் கடந்து போகும்போது அந்த இடத்துல ஆண்டோடைய வஸ்திரத்தை என்ன பண்ணாங்களாம், அவங்க தொட்டாங்களாம். அது என்ன ஆயிட்டு, சுகம் உண்டாயிட்டு. அல்லேலூயா. அப்ப மருந்து எடுத்தாங்களா, இல்ல. தேவனுடைய அந்த சுகம் கொடுக்கிற அந்த தேவனை இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அவங்க நம்பினாங்க. அந்த இடத்துல பாருங்களேன், அவங்க உடனே அவங்க என்ன பண்ணாங்க, இயேசுவை நம்பினாங்க. என்ன என்று சொல்லி, எனக்கு இவரால் என்ன பண்ண முடியும், சுகம் கொடுக்க முடியும், என் காரியத்தை அவர் மாற்ற முடியும் என்று சொல்லி அவங்க உள்ளத்துல ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட என்ன பண்ணாங்களாம், இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டார்கள். அந்த இடத்துல அவங்க சுகம் பெற்றார்கள். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ என்ன நடக்கிறது பாருங்களேன். இயேசு என்ன சொல்றாரு, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லோரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, சரி, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்கள் என்றார். ஆமாண்டவரே, இவ்வளவு கூட்டத்துல உம்மை தொட்டது யார் என்று நீங்க கேட்கறது எப்படி? வாசிங்க. அதற்கு இயேசு என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது. அப்ப பாருங்களேன், ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னிலிருந்து என்னது, ஒரு வல்லமை என்ன பண்ணது, புறப்பட்டது. அந்த வல்லமை என்னது, ஒரு பெண்ணுக்கு என்னது, சுகம் தந்திருக்கிறது என்று சொல்லி தேவன் அறிந்திருந்தார். அந்த வல்லமை என்னிலிருந்து புறப்பட்டது. வாசிங்க. என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்களேன், அவர் வந்து அந்த இடத்துல அவர் சுகம் பெற்ற பிற்பாடு அந்த இடத்துல ஆண்டவரை எப்படியா அவள் மகிமைப்படுத்துறாள்னா, அந்த இடத்துல எல்லாரும் முன்பாக இதோ ஆண்டவர் செய்ததை அவள் வந்து அறிவித்தாளாம். மாத்திரமல்ல, இயேசு என்ன சொன்னாரு 48வது வசனத்துல, அவர் அவளை பார்த்து, மகளே, பாருங்களேன், இந்த இடத்துல ஆண்டவர் அந்த இடத்துல பழைய காரியங்கள் அந்த மகளுடைய அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை எதுனா சொன்னாரா? இல்லை, நீ போயிட்டு என்னது, நீ உன் பலத்தில், உன் ஞானத்தில், உன் பணத்தில் சுகமாகலாம் நீ செஞ்சுன்னு இருந்த, இப்படி செஞ்சுருக்கலாமா, என்ன தான் நீ நம்பி இருக்கணும் அப்படின்னலாம் சொன்னாரா? ஏதாகிலும் ஆண்டவர்கிட்ட அந்த பெண்ணிடத்துல சொன்னாரா? இல்லவே இல்லைங்க, சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. ஆகவே அந்த இடத்துல பாருங்களேன், இப்ப இயேசு என்ன சொல்றாரு, அந்த பெண்ணை என்ன சொல்றாரு, மகளே, திடன் கொள். பாருங்களேன், விசுவாசம் என்ன, அந்த நம்பிக்கை தாங்க அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வந்தது. 12 வருஷம் எல்லா ட்ரீட்மெண்டாலும் என்ன பண்ணல, அந்த சுகம் உண்டாகல. ஆனால் இப்பேற்பட்ட காரியத்தை தேவன் மேலே அவள் விசுவாசமாக வைத்து, ஆண்டவர் என் வாழ்க்கையில் இது அற்புதம் செய்வார் என்று அவள் நம்பிக்கை
கொண்டதுனால ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதம் செய்தார். அப்போ ஆண்டவரே சொல்றார், உன் விசுவாசம்தான் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்று சொன்னார். அல்லேலூயா. ஆகவே எங்கள் வாழ்க்கையில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரங்களில் நாங்கள் இந்த நாளில் ஆண்டவர் பிள்ளையா இருந்தாலும் கூட எந்த நம்பிக்கையில் இருக்கிறோம், நிறைய நேரங்களில் யாரை நம்புகிறோம், யாரை நாங்கள் ஆண்டவரையா இந்த உலகத்தையா உலக காரியங்களையா? ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லுது, என்னை விசுவாசிக்கிறவன் இதோ அற்புதங்களை காண்பான், இதிலும் பெரிதானவைகளை அவன் காண்பான் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே அந்த மகள் பாருங்களேன், ஆண்டவர் மேலே நம்பிக்கை கொண்டு விசுவாசம் வைத்து அவரை தொட்டால் அந்த இடத்துல அவர் சுகம் பெற்றால் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீ சமாதானத்தோடு போ. அப்போ அவங்க வாழ்க்கையில் அப்போ அந்த 12 வருஷம் வியாதி அவங்களுக்குள்ள எண்ணத்தை எடுத்துடுச்சு. என்ன இல்லை அவங்களுக்குள்ள, இப்போ சமாதானமே இல்லை, சமாதானமாக இருக்க முடியாது. அப்போ அந்த வலி வேதனை இருந்து கொண்டே இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ 18 வருஷம் என்று சொல்லி பார்க்குறோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அது உன் விசுவாசம்தான் ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு நீ போ மகளே என்று சொல்லி. ஆகவே அது போன அந்த பெண் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த ஊரில் முதலாவது அவள் இயேசுவை பற்றி சொல்கிறது. அடுத்தது அவளை பார்த்தாலே அந்த ஊர் மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த தெருவில் 18 வருஷமாக போய் வந்திருக்கவங்க அவங்களை குறித்து தெரியுமா தெரியாதா? இப்போ என்ன நல்லா இருக்கிறாங்க, சுகமாக இருக்கிறாங்க, உண்மையா இல்லைங்களா? அப்போ தேவன் எங்கள் வாழ்க்கையில் அப்படியா சாட்சியாக நிறுத்துவார். அந்த இடத்துல அவள் தேவனை மகிமைப்படுத்தி இருப்பாள், எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லியிருப்பார். அதைத்தான் நாங்களும் இந்த நாளிலே கர்த்தரை நம்பிக்கை கொண்டு நாங்கள் இருப்போம் என்று சொன்னால், உன் வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக காரியங்களை செய்து அவர் சாட்சியாக வைப்பார். நாங்கள் சாட்சியாக திகழ்வோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை. சரி, இப்போ இதே அதிகாரத்தில் இன்னொரு காரியம் பாருங்களேன். இதே அதிகாரத்தில் நாங்கள் பார்க்குறோம், இன்னொருத்தருக்கு ஒரு காரியத்தை நடக்கிறது. அது என்னது நாங்கள் பார்க்கும் பொழுது, இங்கே நீங்கள் வாசிங்க, 40 வாசிங்க 40 அதே அதிகாரத்தில் 40 ஒரு வசனத்தை வாசிங்க. திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். சரி, அப்பொழுது ஜெபாலி, இப்போ இந்த இடத்துல ஒரு காரியம் நடக்குது. அப்பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் வந்தாரு, அந்த ஜனங்க சந்தோஷமாய் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். நல்லதுப்பா. இப்போ என்ன ஒரு காரியம் நடக்குது? அப்பொழுது வாசிங்க, ஜெப ஆலய தலைவனாகிய இங்க ஜெப ஆலய தலைவனாக யாவுரு என்று சொன்ன ஆண்டவருடைய பணி செய்கிற ஒரு மனிதனை குறித்து ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரன், என்னுடைய மகள், ஒரே மகள், வாசிங்க, மரண அவஸ்தையா இருக்கலாம். பாருங்களேன், வியாதியா இருக்கிறாங்க, ரைட்டு. ஆனால் இந்த வியாதி எதுக்கு ஏதுவா இருக்குது? மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறது. சாதாரண வியாதிகளை பார்க்க முடியும், ஆனால் இது மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இந்த இடத்துல அந்த இடத்துல வந்தது, அந்த அந்த யாவரு அந்த இடத்துல கண்டு ஆண்டவர் பாதத்தில் விழுந்து, அப்போ அந்த இடத்துல அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் மகள் மரிக்க தருவாயில் இருக்கிறாள், ஆண்டவரே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லித்தான் அவன் அந்த இடத்துல அவன் கேட்கிறதை பார்க்கிறோம். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளை, இவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்தார் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, அன்பு சகோதர சகோதரிகளை எடுத்து வாசிங்கள். இந்த இடத்துல நாங்கள் வாசிப்போமா? அந்த இடத்துல 49 வாசிங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். ஹலோ அன்பான தேவ பிள்ளைகளை, இப்போ அவன் என்ன பண்ணுறான்? இயேசு கிட்ட அவன் தன் காரியத்தை சொல்லி, இயேசு அந்த மகளை என்ன பண்ணுவார்? சுகப்படுத்துவார் என்று அவன் ஒரு நம்பிக்கை இருந்துக்குமா இல்லைங்களா? இருந்தது. அப்போ அந்த நம்பிக்கையோடு இருக்கிறான். இப்போ அந்த இடத்துல வரும்போது தான் இன்னொரு ஊழியத்தை ஆண்டவர் செய்துட்டு வராரு. அந்த பெண்ணுக்கு சுகத்தை தந்து அந்த பாதையில் அவர் வரும்பொழுது, இப்போ அந்த யாவரு என்ற அந்த வீட்டிலேருந்து ஒரு ஆள் இப்போ அந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்கிறாரு. என்ன செய்தி? சந்தோஷமான செய்தியா துக்கமான செய்தியா? ஒரு துக்ககரமான ஒரு செய்தியை சொல்கிறான். என்ன சொல்கிறான் அவன்? இதோ போதகரை நீங்கள் தயவுசெய்து கூட்டின்னு வராதிங்க, வேண்டாம். அவங்க என்னது, அந்த மகள் என்னது
மறிச்சு போனாள் என்று சொல்லி. அப்போ அந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும் அந்த தகப்பனுடைய உள்ளம்? அப்போ அவங்களுக்குள்ள எப்படி இருந்திருக்கும்? ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பேற்பட்ட அந்த காரியத்தை அவங்க சொன்னபோது இயேசு என்ன சொன்னாரு பாருங்களேன். அந்த இடத்துல வாசிங்க. இயேசு அதை கேட்டு, இயேசு பாருங்களேன் அதை கேட்கிறாரு. அவன் வந்து இப்படியான காரியத்தை மரித்து போனால் என்று அவன் சொல்கிறதை அதை கேட்டாராம். வாசிங்க. பயப்படாதே. பாருங்களேன், ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை என்னது? பயப்படாது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? பயப்படாது. நாங்கள் பார்க்குறோம், எத்தனையோ ஊழியங்களில் நாங்கள் கடந்து வந்த அந்த பாதையில் பார்க்கும் பொழுது ஒரு முறை அப்படித்தான் சக ஊழியன் நாங்கள் வந்து ஒன்றாம் ஊழியம் செய்த அவருடைய மகன் திடீரென்று வியாதிப்பட்டு அவன் வந்து அப்படியான ஒரு சில ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிற அந்த காரியத்தை அந்த இடத்துல கதறி ஒரு ஃபோன் அடித்து அந்த இடத்துல ஜெபிக்க கூப்பிட்ட போது பாருங்களேன். அப்போ அந்த இடத்துல ஆண்டவருடைய நாமத்தில் அந்த இடத்துல ஊழியர்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் சுகத்தை அற்புதத்தை செய்து அவனை சுகப்படுத்தி ஆண்டவர் சாட்சியாக நிறுத்தினார். அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த ஊழியக்காரர் சொன்னார், இது போல தான் அப்போ வந்து நாங்கள் நம்பிக்கையற்று இருந்த நேரத்தில் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு நம்பிக்கை தருகிற ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து சொன்னீங்க. இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை கொண்டு வந்தது. ஆண்டவர் என் பிள்ளைக்கு சுகத்தையும் தந்தார் என்று சொல்லி. அதுபோல தான் ஆண்டவர் அந்த வார்த்தை என்ன சொல்றாரு? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அப்புறமா என்ன சொல்றாரு? அப்போ பாருங்களேன், மூன்றாவது என்ன சொல்றாரு? ரட்சிக்கப்படுவாள். அப்போ முதலாவது ஆண்டவர் சொல்ற வார்த்தை பயப்படாது. ரெண்டாவது நீ விசுவாசமாயிரு. அப்போ மூன்றாவது சொல்றாரு அவள் ரட்சிக்கப்படுவாள். அவள் என்ன பண்ணுவாளாம்? காப்பாற்றப்படுவாள். அவர் உயிரோடு வருவாள். அவள் உயிரோடு நான் எழுப்புவேன், நான் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் கூட அன்பானவர்களே, இந்த ஆபிரகாம் ஈசாக்கு குறித்து பழைய ஏற்பாடில் நாங்கள் பார்க்கும் பொழுது அது எப்பேற்பட்ட ஒரு விஷயம். அதனால தான் இன்றைக்கும் வந்து பாருங்களேன், அப்போ வந்து 3 பிரிவினர்கள், கிறிஸ்துவர்கள், யூதர்கள், முஸ்லிம்கள், இந்த ஆபிரகாமை என்ன பண்ணுறாங்க? அவர்களை இன்றைக்கும் உச்சரிக்கிறதை பார்க்குறோம். அவர் விசுவாசத்தின் தந்தை என்று நம்ம சொல்கிறோம். காரணம் என்ன? அப்போ ஒரே மகன் அந்த ஈசாக்கு ஆண்டவர் கொடுத்துட்டு 100 வயசுல அவனை பலி கொடுன்றாரு. அவன் கத்தி எடுத்து அவன் நோங்கிட்டான். அது ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவன் செய்தான் என்று தான் பார்க்கிறோம். எபிரேயர்ல அது பாவனையாய் பெற்றுக்கொண்டான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அன்பான சகோதரி சகோதரிகளே, எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை. அப்போ அது மாத்திரமல்ல, அந்த ஆபிரகாம் என்ன சொல்றாரு? அந்த மலைக்கு போகும்போது அந்த கீழே இருக்கிற அந்த வேலை அந்த மக்கள் அவங்க கிட்ட என்ன சொல்லிட்டு போறாரு தெரியுங்களா? பலி கொடுக்க போறாரு. நாங்கள் போயிட்டு வருவோம் என்று வரேன்னு சொல்ல, என்னது வருவோம். அப்போ என்ன நம்பிக்கை பாருங்களேன், நாங்கள் வருவோம். அதுதாங்க இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில், ஆண்டவர் பிள்ளைங்க வாழ்க்கையில் இப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ள உறுதியாய் இருக்கணும். எப்போ எல்லா நிலையிலும் இப்பேற்பட்ட காரியங்கள் இந்த சூழ்நிலையில் வரும்போது எங்களுக்குள்ள ஒரு வைராக்கியமான ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர் ரட்சிக்கப்படுவாள். வாசிமா. அப்போ என்ன நடக்கிறது? 51 வாசிங்க. அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வரவிட்டாமல். பாருங்களேன், இப்ப ஏன் தெரியுமா? இந்த இடத்துல பாருங்களேன், சில நேரங்களில் தேவன் அறிந்திருக்கிறார். ஆகவே அந்த இடத்துல பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயும் தவிர வேறு யாரும் என்னது உள்ள ஏன் இது செய்தாரு? இப்போ எல்லாம் இப்போ சீடர்கள் அவர்கிட்ட தானே, அவங்களையும் கூட்டின்னு போயிருக்கலாம் இல்லை? அப்போ எல்லார் மத்தியிலும் செய்யலாம் இல்லை? தேவனால் முடியாதா? எல்லாம் முடியும். ஆனால் சில நேரங்களில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அவ்விசுவாசமான காரியம் ஒருத்தர். அதனால தான் நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், ஒரு அழுகின பழம் நீங்கள் 10 பழத்தை நடுவில் வச்சா போதும், அது மற்ற எல்லாவற்றையும் என்ன பண்ணும்? அது வீணாக்கி போடும். அதுதான் நாங்கள் பார்த்தோம் செய்தியில், செத்தையை நறுமண தைலத்தை நார பண்ணும். அப்போ விசுவாசமாய் ஜெபம் பண்ணும்போது ஒருத்தர் பார்த்துக்கிறீங்களா? இப்படியெல்லாம் அனுபவம் இருக்குது அவங்களுக்கு. எதிராக ஜெபம் பண்ணி இருப்பாங்க, நாங்கள் ஜெபம் பண்ண இருப்போம், நாம் அந்த காரியத்துக்காக ஜெபிப்போம். ஆனால் இன்னொருத்தர் என்ன பண்ண இருப்பார்? எதிராக ஜெபம் பண்ணுப்பார். அப்போ ஆண்டவர் எந்த ஜெபத்தை கேட்பாரு? எதுக்கு பதில் கொடுப்பாரு? யோசித்து பாருங்க அன்பானவர்களே. ஆகவே இந்த இடத்துல அப்போ பாருங்களேன், அந்த பெண்ணு வந்து உண்மையில மரித்து போனாள். இப்போ இன்னொரு பகுதியில் பார்க்கும்போது அவர் நித்திரையா இருந்தார் என்று சொல்றார் ஆண்டவர். அப்போ நித்திரைனா என்னது? தூங்குறது.
அவள் தூங்குறதில்ல, அவள் மரித்து இருந்தாள். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல அவளை உயிரோடு எழுப்ப போகிறார். அதனால தான் அங்கே ஆண்டவர் விசேஷமாய் அவர்களை மாற்றம் கொண்டு போகிறதை பார்க்கிறோம். சரி, அப்போ என்ன நடந்தது? வாசிங்க தொடர்ந்து 52லேருந்து. எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். பாருங்களேன், இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அழாதீங்க, துக்கம் கொள்ளாதீங்க, அவள் மரித்து போகல, நித்திரையா இருக்கிறாள் என்று வாசிங்க. அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். இதுல உண்மை என்னன்னாக்கா, ஏன் அவங்க நகைச்சாங்கனாக்கா, என்னது, செத்து போயிட்டு அந்த பிள்ளை. அப்போ அந்த செத்து போன பிள்ளை எப்படி உயிரோடு வரும்? எப்படி தூங்கின்னு இருக்கும்? தூக்கத்தை விட்டு இப்போ எப்படி எழும்போம்? அப்படியெல்லாம் அவங்களுக்குள்ள என்னது கேள்வி எழும்புது. அவங்களுக்குள்ள அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை. அப்போ இந்த நம்பிக்கை அவன் வாழ்க்கையில் விசுவாசத்தை கொண்டு வராது, அற்புதத்தை கொண்டு வராது. அதனால தான் ஆண்டவர் அவங்களெல்லாம் அந்த இடத்துல விட்டு போனது. அப்போ அவங்க நகைத்தார்கள். அடுத்தது அந்த இடத்துல நகைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு தேவ பிள்ளைகள் இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்யலாமா? நாங்கள் எப்படியாய் நாங்கள் இருக்கிறோம், எங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். மற்றவங்களை பார்த்து சில நேரங்களில் அவங்களுடைய காரியங்களை பார்த்து நாங்கள் நகைக்கக்கூடாது, நாங்கள் ஈழுவாக பார்க்கக்கூடாது. அதனால தான் கோலியாத்து தாவீதை பார்த்து பரியாசம் பண்ணான். அவனை அற்பமாக எண்ணினாங்க. ஆனால் ஆண்டவர் அவனை தான் உயர்த்தி வச்சார். அவனோடு தான் கர்த்தர் இருந்தார். இன்றைக்கு பாருங்களேன், இந்த இடத்துல நகைத்தார்கள். இப்போ என்ன நடக்கிறது? வாசிங்க சீக்கிரமாய். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். இப்போ பாருங்களேன், ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிள்ளையே எழுந்திரு. செத்து போன ஒரு பிள்ளையை ஆண்டவர் என்ன பண்றாரு? எழும்ப சொல்றாரு. அப்போ தூங்குற பிள்ளைய தான் அப்பாவோ அம்மாவோ என்ன பண்ணுவோம்? நாங்கள் எழுந்திருமா, எழமா என்று சொல்லுவோம். அப்போ எழம். ஆனால் மரித்து போன அந்த பிள்ளையை கர்த்தராகிய ஆண்டவர் அவருடைய வல்லமை கடந்து அந்த மகளை எழுந்திரு என்றார். அப்போ என்ன நடந்தது? அப்பொழுது உயிர் என்ன பண்ணுது? திரும்ப வந்தது. விளங்கிட்டா இப்போ? அப்போ உயிர் போய் இருந்தது, இப்போ என்னது? திரும்ப. அதனால தான் ஆண்டவருக்கு நான் உயிர் கொடுக்க முடியும், உயிரை எடுக்க முடியும். அல்லேலூயா. எல்லா வல்லமை யார்கிட்ட இருக்குது? தேவனிடத்துல உண்டுங்க. அவரிடத்துல தான் உண்டு. அவர் தான் நான் முதலும் முடிவுமானவர். அவர் தான் ஆக்கம், அவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறவர். ஆகவே இது அந்த ஜீவனை தந்த தேவன் இப்பொழுது மீண்டுமாய் மரித்த அந்த பிள்ளைக்குள்ள ஜீவனை தந்து எழுமை செய்து விட்டார். அப்போ நடந்தது என்ன? வாசிங்க. அவள் எழுந்தால் ஆகாரத்தை கொடுத்தாங்களாம். தாய் தகப்பன்மார்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவர்களை கட்டளையிட்டார். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த இடம் உள்ளமா அது சொல்லியிருப்பாங்களா இல்லைங்களா? இப்போ சொல்லவே தேவையில்லை. அங்கே சிரிச்சு நின்றாங்கல்ல, ஆழ்ந்திருந்தாங்களே, செத்து போன வீட்டுக்கு அந்த புள்ள உயிரோடு வெளியே வந்தபோது என்ன பண்ணியிருப்பாங்க? அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஆகவே அன்பானவர்களே, எங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தரை நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம். இது எப்போ நடந்தது? எப்படி நடந்தது? ஆண்டவர் அற்புதம் செய்தார், உண்மைதான். அந்த பெண்ணுக்கும் செய்தார். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? உன் விசுவாசம் தான் என்ன பண்ணிச்சு? அந்த ரட்சிப்பை தந்தது, சுகம் தந்தது. இந்த இடத்துல கூட இந்த மகள் உயிரோடு வர்றதுக்கு யார் காரணம் தெரியுமா? யார் காரணம்? அவங்க அப்பாங்க. அவர் ஆண்டோடைய ஊழியங்க. அந்த ஊழியங்கிட்ட அந்த மனுஷன்கிட்ட சொல்லும்போது, செத்துட்டான்னு சொல்லும்போது ஆண்டவர் பார்த்து சொன்னார், விசுவாசமாக இரு, நம்பிக்கையை விட்டுறாத, நீ நம்பிக்கை விடாத என்று சொல்லி ஆண்டவர் சொன்னபோது அவன் நம்பினான், என் ஆண்டவர் இது அற்புதம் செய்வார் என்று சொல்லி. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ய அவர் மகிமை உள்ள தேவனாக இருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாங்கள் பார்க்கும்போது ஒரு 2 வசனங்களை நாங்கள் பார்த்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் வாசங்களை எடுத்து யோபு 8:7 என்ன சொல்லுகிறது? யோபு என்ன சொல்கிறார் பாருங்களேன். நிறைய நான் சொல்ல முடியும், வசனங்களை சொல்லலாம், நம்பிக்கை குறித்து அந்த இடத்துல நாங்கள் பார்க்க முடியும். இது மாத்திரம் பாருங்களேன், யோபு 8:7. உம்முடைய துவக்கம் உம்முடைய துவக்கம் என்னது? அற்பமா இருக்கலாம், ஆனால் உம்முடைய முடிவு என்னது? அப்ப முடிவு என்னவா இருக்குது? எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு என்று சொன்னாரு. அது சம்பூர்ணமா இருக்கும். ஒருவேளை அற்பமா இப்ப இருக்கலாம், இந்த காலத்துல இருக்கலாம், உன் சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் அது முடிவு என்னவா இருக்குமா?
கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அது சம்பூர்ணமாய் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் பாருங்களேன் 12:1 எங்களுக்கு தெரிந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். எபிரேயருக்கு எழுதின அந்த நிருபத்தில் 12:1 வாசிக்கும் பொழுது இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை. என்ன சொல்லுது? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்கையில் பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் அப்ப பார்த்தா பாருங்களேன். அப்போ விசுவாசத்தை துவக்கி அதை முடிக்கிறது யாரா? இயேசுவே. எங்கள் ஆண்டவர் தான் அது என்ன பண்றாராம்? துவக்குறாரு. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எங்களுக்கு அந்த விசுவாசத்தை தருகிறவர் அவர்தான். அந்த விசுவாசத்தை எப்படி முடிப்பார்? இதோ நாங்கள் பார்க்கிறோம் அன்பானவர்களே, ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கடைசி மட்டும் அந்த ஓட்டத்தை ஓடி நாங்கள் பார்க்க முடியும். பவுல் சொல்றாரு, நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன். அப்போ முடிவு எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அந்த முடிவு வரும் பொழுது அவர் சொல்றாரு, இது முதல் எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் என்ன பண்ணுவேன்? பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி இதோ பவுல் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்க முடியும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே விசுவாசத்தை துவக்குகிறவர் எங்கள் கர்த்தர், அதை முடிக்கிறவர் அவராயிருக்கிறார். இயேசுவை நோக்கி நான் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் எங்கள் தேவன் நம்பிக்கையாய் நாங்கள் கொண்டிருப்போம் என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இதோ ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்க எங்களுக்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இது கோலியாத்தை போல வந்து எங்களை எத்தனை அலக்களிக்கிற காரியங்கள் வந்தாலும் அதில் வெற்றி தருகிற எங்கள் ஆண்டவர் எங்களோடு இருந்தால் இது இந்த நாளில் நம்பி இருப்போம் என்றால் அவர் வெற்றி தருவார். இதோ இந்த பெண்ணுக்கு ஆண்டவர் அவர் எல்லா பணத்தை எல்லாம் செலவழித்து என்னென்ன ட்ரை பண்ணா, ஆனால் கர்த்தரை கடைசியாக அவர் விசுவாசம் கொண்டு நம்பி அந்த இடத்துல அற்புதத்தை பெற்றுக்கொண்டால் என்று பார்த்தோம். நாங்களும் இன்றைக்கு அப்படியாய் கர்த்தரை நம்பும் போது இதோ ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையை செய்வார். இதோ யாவுரு என்ற அந்த மகள் மரித்தாள், ஆனால் ஆண்டவர் மீண்டுமாய் அந்த மரித்த மகளை உயிரோடு எழுப்பி அவளுக்கு கொடுத்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். புலம்பலின் புஸ்தகம் கடைசியாக 3வது அதிகாரத்தில் ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. நாங்கள் பார்த்தோம், அற்பமாக இருக்கலாம் துவக்கம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இதோ அவர் விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவர். இதோ அவருடைய கரத்தில் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வாராம். புலம்பல் 3:22 என்ன சொல்லுது? எங்களுக்கு தெரிந்த வசனம்தான். புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போமா? என்ன? நாம் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு. அவ பாருங்களேன், இந்த வேதம் சொன்னது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு, ஆனால் கர்த்தருடைய இரக்கத்துக்கு என்ன இல்லை? முடிவே இல்லை. அப்போ கர்த்தருடைய இரக்கத்துக்கு முடிவு இருந்தா இல்லவே இல்லை. அப்போ தேவனுடைய ஞானத்தை எங்களால் விளங்கி கொள்ள முடியாது, இந்த சிட்டு அறிவால் விளங்கி கொள்ளவே முடியாது. தெளிவாக சொல்லுதுங்க, என்னுடைய சொந்த கருத்து அல்ல, ஆண்டோடைய வசனம் சொல்லுது அதுக்கு முடிவு இல்லவே இல்லை. எல்லாத்துக்கும் முடிவு உண்டு. கர்த்தருடைய கிருபைக்கு என்னது? அவருடைய ஞானத்துக்கு, அவருடைய வல்லமைக்கு, அவருடைய இரக்கத்துக்கு முடிவு இல்லவே இல்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளை. அப்போ அந்த முடிவில்லாத தேவன், அதனால தான் பவுல் சொன்னார், நான் நல்ல ஓட்டத்தை ஓடினேன், நான் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்கிறார். அப்போ அந்த முடிக்க ஆண்டவர் உதவி செய்வார். எப்பொழுது? அவரை நம்பிக்கொண்டு இருக்கும்போது. ஒருவேளை அவர் பவுலாய் மாறாமல் சவுலாவாக இருந்தாக்கா அவர் அதை சொல்லியிருக்க முடியுமா? இல்லை, இந்த வேதத்தில் அவர் எழுதின அந்த நிருபங்கள் நாங்கள் வாசித்துக்காக முடிஞ்சிருக்கோமா? யோசித்து பார்ப்போம். அப்போ அவங்களுக்குள்ள கர்த்தர் மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கை வந்தது. எப்பொழுது? ஆண்டவரையே அவங்க தன் நம்பிக்கையாய் கொண்டிருந்தார்கள். ஒரு முறை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு வாலிபன் இருந்தானாம். அந்த வாலிபன் இதோ படித்து அவன் அப்படியாக ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தான் அந்த குடும்பம். அப்போ அவங்க அப்படியே ஆண்டவருக்குள்ளே நடத்தி அவர் இராணுவத்தில் சேர்ந்தானாம் அந்த வாலிபன். அப்போ அந்த இராணுவத்துக்கு போய் அந்த இடத்துல மிலிட்ரி அந்த பணி செய்து விட்டு அவன் வருடத்துக்கு ஒரு முறையும் அவனுக்கு லீவு கிடைக்கும் போது வீட்டுக்கு வருவானாம்.
வந்து தன் தாய் பெற்றோர்களை பார்த்து அவன் மீண்டும் செல்வது வழக்கமாக இருந்ததாம். அதுபோல அவன் வாலிபனாய் இருந்த அந்த நாட்களில் ஒரு முறை அவனுடைய பிறந்த நாள் வந்ததாம். அந்த வாலிபன் அந்த லீவில் வரும்போது தன் தாய் தகப்பனை பார்க்கும்போது, அப்போ அந்த இடத்துல அவங்க அந்த தாய் தகப்பன் யோசித்தாங்களாம், இந்த பிள்ளை வந்து இவ்வளோ வருடம் கழித்து என் மகன் வருகிறான், ஆகவே இவனுக்கு இந்த பர்த்டேக்கு இந்த பிறந்த நாளுக்கு ஏதாகிலும் ஒன்று விசேஷமாய் நாங்கள் கொடுக்கலாமே என்று எண்ணி அவங்க என்ன பண்ணாங்களாம், அந்த இடத்துல வந்து யோசித்து ஒரு ரிங் ஒன்று வாங்கினார்களாம் அந்த மகனுக்கு கொடுப்பது. அப்போ அது ரிங்கில் என்னங்க விசேஷம் என்று சொன்னால், ஆனால் அதில் ஒரு வார்த்தை எழுதியிருந்ததாம், எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு என்று சொல்லி அதில் எழுதியிருந்ததாம். அதை பரிசாக கொடுத்தார்களாம். அந்த வருடத்தில் அவங்க சந்தோஷமாய் தன் தாய் தகப்பனோடு பிறந்த நாளை கொண்டாடிட்டு அவர் திடீரென்று மிலிட்டரியில் ஒரு அழைப்பு வந்ததாம். தேசங்கள் 2 நாடுக்கு யுத்தம் உண்டாயிற்று, ஆகவே யுத்த காலத்துக்கு நீ உடனே வரணும் என்று சொல்லி அவனும் போனானாம். அந்த யுத்தத்தில் அவன் அந்த இடத்துல பங்கு பெற்றானாம். அது பெரிய யுத்தமாய் மாறி அநேக எதிராளியும் இவர்களும் அந்த இடத்துல சண்டையிட்டு அப்படியாய் வரும் பொழுது அநேகர் அவன் கண் முன்பாக மரித்து போகிறது, அவன் சொந்த கூட இருந்த கொலைகள் அவர்கள் மரித்து போகிறதையும் குத்துயிராய் தவிக்கிறதும் பார்க்கறானாம். இவன் அந்த இடத்துல அந்த போராட்டத்தில் அந்த யுத்தத்தில் பங்கு பெற்ற போது அன்பான தேண்ட பிள்ளைகளை அவன் வாழ்க்கையில் அந்த காரியத்தை அவன் கடந்து போக போக நாட்கள் யுத்தம் முடியவே இல்லை. ஐயோ, இந்த யுத்தம் இப்படியா இருக்கிறது என்று சொல்லி கடைசியில் அவனுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. இப்பொழுது அவன் வாழ்க்கையில் வேதனையும் பாடுகளுமாகத்தான் அந்த இடத்துல மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவங்க யுத்த காலத்தில் போகிறவங்களுக்கு போய் கேட்டாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவனுக்கு சூழ்ந்து கொண்டதான். அப்போ அந்த இடத்துல அந்த இடத்துல கடந்து போகும்போது எதிராளி திடீரென்று அவனையும் காலையில் சுட்டாங்களாம். அந்த இரத்தத்தோடு கூட அவன் அந்த இடத்துல அவன் போய் அந்த ஒரு இடத்துல மயங்கி விழுந்துட்டானாம். விழுந்து இந்த இடத்துல அவன் மீண்டுமாய் விழித்து இருந்து பார்க்கும் பொழுது, அப்போ அந்த இடத்துல பார்த்தாக்கா அவனுக்கு பெரிய தாகம் எடுத்ததாம் தண்ணி. அந்த இடத்துல அநேகர் மரித்து இருந்தாங்களாம். இதை பார்க்கும்போது, ஐயோ, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, ஏன் இது இப்படியான சூழ்நிலை வந்துட்டு என் வாழ்க்கையில் என்று சொல்லி பசி ஒரு பக்கம், மயக்கம், அவனுக்கு அந்த இடத்துல வலி வேதனை ஒரு பக்கம். இப்படியா இருக்கும் பொழுது அன்பான தேண்ட பிள்ளைகளை அவன் வந்து தற்செயலா அவன் கையில் போட்டிருந்த அந்த ரிங்கை பார்த்தானா. அப்போ பார்க்கும் பொழுது அதில் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. அதை அவன் பாருங்களேன், அதை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்ததான். அவனுக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்கிறது அதை பார்த்தம்போது. அப்போ திடீரென்று இதை பார்த்து கொஞ்ச நேரத்தில் அவன் அப்படியாய் தவழ்ந்து கொண்டு அப்படியாய் போகும்போது திடீரென்று ஒரு தண்ணீர் தேங்கின குளத்தை பார்த்தானாம். அதை போய் அவன் குடிக்க அந்த இடத்துல அவன் தண்ணி குடித்தானாம். இப்போ கொஞ்சம் ஒரு பெருமூச்சு விட்டு மீண்டுமாய் அவன் யோசித்தானாம், இது இப்படியாய் நான் இருக்கிறேன்னு, நான் வந்து அடிபட்டு கிடக்கிறேன், என்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்களா என்று சொல்லி கடைசியில் யுத்தம் அந்த இடத்துல சமாதானத்தை கொண்டு வந்ததாம். 2 நாட்டுக்கும் யுத்தம் நிற்பாட்டப்பட்டது. மீட்பு பணி வந்ததாம். அந்த இடத்துல ஹெலிகாப்டரில் வந்து அந்த வாலிபனை அங்கே இருந்தவர்களெல்லாம் மீட்டு கொண்டு அந்த இடத்துல அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த முதல் உதவியெல்லாம் செய்து அவனை சுகப்படுத்தி அவர்கள் மீண்டுமாய் தன்னுடைய குடும்பங்களுக்கு போக நேர்ந்ததாம். நான் சுருக்கமாய் சொல்லி ஜெபிக்க முடிகிறேன். காரணம் என்ன, அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு என்று சொல்லி அந்த யுத்தம் முடிந்தது. வீட்டுக்கு போனான். அவன் அந்த இடத்துல மீண்டுமாய் அந்த தாய் தகப்பன் அவனுக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க. அவன் வந்து சந்தோஷமாய் அந்த காரியங்களுக்குள்ள பிள்ளைகள் பிறந்தது, அவன் வாழ்க்கையில் பிள்ளைகள் வளர்ந்தது. இப்படியாய் நாட்கள் கழிந்ததாம். இப்படியாய் போய் கொண்டு இருக்கும் பொழுது கடைசியில் அவன் வயதாகி இது பேர பிள்ளைகள்லாம் எடுத்து வயதாகி உட்காந்து இருக்கும்போது மீண்டும் ஒரு வயசை அந்த மோந்திரத்தை பார்த்தானாம். அப்போ அந்த பார்க்கும் பொழுது அதில் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. அப்போ இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு ஒரு நாள் ஒரு முடிவு உண்டு. ஆனால் அன்பானவர்களே, நான் சொன்னது போல ஆண்டவருடைய கிருபைக்கு முடிவு இல்லை. ஒரு வசனம் சொல்லுகிறது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு என்னது, இயேசுவின் ராஜ்யத்துக்கு முடிவு இல்லை.
முடிவில்லாத ராஜ்யத்தை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த காரியத்துக்குள்ளே ஆண்டவரே என் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் உம்மை நம்புவேன் ஆண்டவரே, உம்மையை நான் சார்ந்து கொள்வேன் ஆண்டவரே, என் நம்பிக்கை நீர் ஆண்டவரே, நிச்சயமாக என் வாழ்க்கையில் இந்த காரியங்களில் நான் ஜெயிப்பேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு முடிவு நீ தருவீரப்பா, வெற்றி தருவீர் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த போராட்டத்தில் இந்த வியாதியில் எனக்கு சுகத்தை தருவீர் ஆண்டவரே. அந்த பெண்ணுடைய விசுவாசத்தை போல நாங்கள் விசுவாசமாய் அந்த தகப்பன் இதோ மரித்த பிள்ளை உயிரோடு எழுப்ப அவன் விசுவாசம் வைத்தான தேவன் மேலே இப்பொழுது நாங்கள் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாத மகனே மகளே என்று சொன்னீரே. இது இந்த நாளிலப்பா எங்கள் நம்பிக்கை நீயா இருக்கிறீர் ஆண்டவரே. ஆகவே எங்கள் வாழ்வை ஆண்டவரை மாற்றுங்கப்பா, எங்கள் வழிகளை மாற்றுங்க. நாங்கள் மனுஷனை நம்பியிருப்போம் என்று சொன்னால் ஆண்டவரே, பணத்தை, பலத்தை, ஞானத்தை, அறிவை ஆண்டவரே, உலகத்தை, அரசாங்கத்தை, மனிதர்களை நாங்கள் நம்பாமல் ஆண்டவரே அப்பா உண்மையை நாங்கள் நம்புகிற பிள்ளைகளாய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. அன்பு சகோதரி சகோதரிகளை தயவு செய்து இன்றைக்கு எங்கள் நம்பிக்கை எங்கள் ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் இந்த இடத்துல நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வைத்திருக்கிறீரப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நம்பிக்கையை தருகிறவரே, விசுவாசத்தை தருகிறவரே, அதை தோக்கவும் முடிவும் நீராக இருக்கிறீர் ஆண்டவரே, அதை தருகிற நீர் ஆண்டவரே. ஆகவே எங்களுக்கு அப்பற்பட்ட ஒரு விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலைகள் ஆண்டவரே, எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களை நடத்த நீர் போதுமானவராக இருக்கிறீரப்பா. எங்களை பாடுகள் வேதனைகளிலே கண்ணீரிலே ஆண்டவரே பிள்ளைகளே அப்பா இதோ எத்தனையோ பெற்றோர்கள் ஆண்டவரே அப்பா வேதனையோடு எப்படி கரை சேர்ப்பேன், எப்படி வாழ வைப்பேன் என்று தவிக்கிறாங்களா ஆண்டவரே. ஐயா, இன்றைக்கு ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் அப்பா ஒரு பெரிய அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே. இன்றைக்கு பற்றாக்குறைகள் ஆண்டவரே, கடன் தொல்லைகள் ஆண்டவரே, இன்னுமாய் ஆண்டவரே அநேக கட்டுகளிலே சிக்கி தவிக்கிறார்களே, இதுக்கு ஒரு முடிவு இல்லையா என்று சொல்லி ஆண்டவரே இதோ ஆண்டவரே இந்த வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. இந்த பூமியில் வாழ்கிற இந்த கொஞ்ச காலம் ஆண்டவரே துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணம் என்று சொன்னீரே. எங்களை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே, 100% எங்களை ஆசிக்கிறவர் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விட்ட பிள்ளைகளை ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே அப்பா நாங்கள் மனிதனை நம்பி மனித காரியங்கள் இந்த காரியங்களை செய்து ஆண்டவரே பாவ சாபகத்துக்குள்ளே போகாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தரை சார்ந்து கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு நீ கிருபை செய்வீராக ஆண்டவரே. உம்மை ஆண்டவரே நேசிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீ சிட்சித்து ஆண்டவரே உமது பாதையிலே நடத்துகிற தேவன் இன்றைக்கு மீண்டும் ஒரு வசை எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே அப்பா எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே நீர் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளில் உண்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உண்மையை நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. நம்பிக்கையும் நீதானே, நங்குரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்குரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்குரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. பார்வோனை வென்றவரை துதிப்போ துதிப்போ, பேரை வென்றவரை துதிப்போ, பார்வோனை வென்றவரை துதிப்போ துதிப்போ, எகிப்தியரை வென்றவரை துதிப்போ. 1000 பார்வோன்கள் வந்தால், எகிப்தியர் வந்தால், பார்வோன்கள் வந்தால், எகிப்தியர் வந்தால், பாடல் பாடி கொண்டாடுவோ. நம்பிக்கையும் நீதானே, நங்குரமும் நீதானே, நாங்கள் நம்பு தெய்வம் நீதானே, நீதானே. சொல்லுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்குரமும் நீதானே, நாங்கள் நம்பு தெய்வம் நீதானே, நீதானே. நம்பிக்கை
ஆண்டவரே எங்கள் நம்பிக்கை நீர் ஆண்டவரே, எங்கள் நங்கூரம் நீர் அப்பா, எங்கள் கேடகமே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் கோட்டையே அப்பா. இந்த நாளில கூட ஆண்டவரே அப்பா, ஒரு வசை கூட ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை ஆண்டவரே, எங்களுக்கு நம்பிக்கை தருகிறவரே, எங்களை வாழ வைக்கிற தேவனே அப்பா, உமது ராஜ்யத்துக்கு முடிவில்லை என்று சொன்னீர் ஆண்டவரே அப்பா. இப்பொழுது ஆண்டவரே அப்படி நம்பிக்கை இழந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்து மகிழை செய்யுங்க, விடுதலை தருவீராக ஆண்டவரே. கர்த்தர் நீர் அப்படி செய்கிறமைக்காக கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, கோடான கோடி நன்றி. அன்பின் ஆண்டவரே இந்த நல்ல வேளைக்காக நன்றி. நிச்சயமாக ஆண்டவரே ஒரு முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த நாளில் அப்பா எங்கள் வாழ்க்கையில் அப்பா எல்லாவற்றையும் ஆண்டவரே ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கை நீர் ஆண்டவரே, எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். இதை பார்த்து கேட்டு வந்திருக்கிற அத்தனை பேரும் அப்பா உண்மையை சார்ந்து கொள்ள கர்த்தாவே நீ கிருபை செய். எல்லா துதி மகிமை உமக்கு செலுத்து. இயேசு ராஜாவின் நாமத்தை ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.